வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நாம் இப்போ நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஜென்யூனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரோடு தான் உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் மேரேஜ் மேட்சிங், உங்கள் பர்சனல் ப்ரிடிக்ஷன், ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கரியர் பற்றி நிறைய சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்கோம். இது எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. டீமாக ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இப்போ நம்ம நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மேஷ ராசி. நவம்பர் மாதம் மேஷம் அப்படிங்கிற ராசியை வந்து பார்த்தோம்னா, நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நவம்பரில் வந்து எல்லா டிரான்சிட்டையும் டோட்டலாக அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த குரு அதிசார பயிற்சி மேஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருது. சனி எண்டில், மந்தோடைய எண்டில் வக்ர நிவர்த்தி, அது மறுபடியும் பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்துடும். சரி, குரு சப்போர்ட் பண்ணுறாரு, சனி கொஞ்சம் பலகீனமான பொசிஷனை வச்சுப்போம். மற்ற டிரான்சிஷனில் மேஷம் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு பிளானட் வந்து சூரியன். அவர் நீச்சம், பட் நீச்ச பங்கம் அப்படின்னு எடுத்துப்போம். சுக்கிரன் மூலத்திரி கோணத்தில் உங்களுக்கு வந்து 7th ஹவுஸில் பலமாக இருப்பார், மாதம் முழுக்க இருக்கார். புதனும் செவ்வாயும் 8ஆம் இடத்துல. செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதன், பட் 8th ஹவுஸில். இப்போ மேஷம் அப்படின்னு தனியாக எடுத்தோன்னா, இந்த மாதம் உங்களுக்கு த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளானட் எது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னா குரு தான் பண்ணுவார். செவ்வாய் 8th ஹவுஸில் இருந்து இது எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் லைஃப்பில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா, இந்த முறை அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியத்தை அந்த செவ்வாய் கொடுப்பார். அப்போ குரு, இந்த பக்கம் செவ்வாய், இது ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு துணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புதன் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ணுவார். இப்போ உங்களுக்கு சுக்கிரன் ஃபைனான்ஷியலாக தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு சுக்கிரன் ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இருக்குது. இதான் மேஷம். இப்போ நான் ஒவ்வொரு பிளான்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். மேஷம் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 2025 கிட்டத்தட்ட வருடத்துடைய கடைசி இதில் வரும். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு கரியர், ஜாப், ப்ரொஃபஷன் அப்படின்னு மட்டும் எடுத்துப்போம். அது இந்த நவம்பர் மாதம் ஃபேவரபுளாக இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு தொழில் இருக்கீங்க, ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருடைய மனநிலையும் எப்போ மாறும், எப்படி மாறும், மாறுமா மாறாதா, ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை சேஞ்ச் நடக்குமா நடக்காதா, ப்ரெஷர் குறையுமா குறையாதா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த மேஷம் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு அதே மேஷ ராசியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2ஆம் சுற்று 7 சனி, அது முதல் சுற்று, 3ஆம் சுற்று பிரிச்சுக்கலாம். அப்போ ஒரு சிலருக்கு அந்த 7 சனி நடந்தாலும் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா அப்படியே ஓரளவுக்கு கொண்டு போயிடும். பெரிய லெவலில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஓவராலாக ஹெல்த்து, ஜாபு, மணி, ஃபேமிலி ஒரு மாதிரி ஒரு மனநிலையை வச்சுப்போமே, ஒரு மாதிரி ஒரு அதிருப்தியாக இருக்குது, சம்டைம்ஸ் திருப்தியாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். நவம்பர் மாதம் நார்மலாக போகிற லைஃபுக்கு ஏதாவது பங்கம் இருக்கா அப்படின்னு நம்ம முதல்ல செக் பண்ணலாம். நார்மலாக போகிற லைஃப்பில் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், தானாக எதுவும் பிரச்சனை வரல. சரி, ஏதாவது முயற்சி பண்ணால், நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், அது நடக்குமா? அதுக்கு ஒரு பலன் இருக்கா? மேஷ ராசி பெருசாக கண்ணுக்கு தெரியல. குரு வந்து உங்களை எஃபர்ட் வேணால் போட வைப்பார், பாசிட்டிவாக யாராவது மோட்டிவேட் வேணால் பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட்டை கொடுக்கணுன்னா உங்களுக்கு 8, 12 க்ளீனாக இருக்கணும். 8th ஹவுஸ் வந்து அப்டக்கல்ஸ், 12th ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்ட அந்த எஃபர்ட், அது ரிசல்ட்ஸ் வந்து அது வந்து ரிட்டர்ன் எடுக்குமா அப்படின்னா எடுக்காது. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பேஸ் இருக்குது. அதனால் நவம்பரில் பெரிய ஐடியா வச்சுக்காம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணணும்னு நினச்சா ப்ராப்ளம் இல்லை. ஃபேமிலி லைஃப்பில், இல்லை ஒரு கல்யாண முயற்சியில், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் எப்படி போகும்?
இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் நவம்பரில் சூப்பராக இருக்கும். ஏன் தெரியுமா? 2 சுவர்களில் ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன், 2 பேரும் பலமாக இருப்பாங்க. 2 பேரும் பலமாக இருப்பாங்கன்னா பேசும்பொழுது பழகும் பொழுது அந்த உறவில் ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம், அது ஒரு மாதிரி ஒரு இனிமையாக ஃபீல் பண்ண வைக்கும். ஈவன் கணவன் மனைவி கூட நல்ல ஒரு அன்போடு நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கிற வாய்ப்பை அது உருவாக்குது. என்ன சண்டை போட்டாலும் மறுபடியும் அது ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வந்துடும். இப்போ உறவு, திருமணம் நான் சொல்ல, ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் இது கிளியராக இருக்குது. மேரேஜை பண்ண முயற்சி எடுத்தால் நல்லா வருமா? இன்னமும் ஏதோ தடை இருக்குது. அது மேரேஜ் வரைக்கும் பேசலாம், பட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்டர். அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் ஒரு சேலஞ்ச் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணுன்னா நவம்பர் 2025 சூப்பராக இருக்குது. நான் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டெல்லாம் வின் பண்ண விரும்பலை. ஐ வாண்ட் டு ஃபேஸ் அ டஃப் சேலஞ்ச் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்குன்னு அர்த்தம். ஸோ சவால் இருக்குது. அந்த சவாலை ஜெயிக்க முடியுமா? குரு பலம் இருக்குது, சுக்கிரன் பலம் இருக்குது, செவ்வாய் புதனோட சேர்க்கையில் இருக்குது, ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான வலிமையும் கூட இருக்குது. ட்ரை பண்ணலாம் வித் ஆல் ப்ரேயர்ஸ். பெண்கள், இல்லத்தரசிகள், இவங்களுக்கு பர்டிகுலராக எப்படி இருக்கும்? மேஷ ராசி. நான் அந்த செகண்ட் ஹவுஸ், அந்த குடும்பம், அந்த 8, அந்த 2, 8 இதை மட்டும் நான் பர்டிகுலராக செக் பண்ணி பார்க்கும்போது, ப்ளஸ் சுக்கிரன், மனைவி அல்லது பெண்கள், குடும்ப தலைவிகள் அப்படின்னு நம்ம தனியாக பார்க்குறோம். அது செக் பண்ணும்போது இந்த மாதம் பொருளாதாரம் ஓகே, வீட்டுக்கு தேவையான வசதி, வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம், வீட்டுக்கு தேவைகள் பூர்த்தி நல்லா இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அது கூட பரவாயில்ல, நாட் பேட், அது கூட நல்லா இருக்குது. 2 பேருக்கும் ஒரு ஈர்ப்பு, ஒரு ஒற்றுமை நல்லா இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹெல்த்து சின்னதாக தெரியுது, பெருசாக இல்லை, சின்னதாக ஏதோ ஒரு ஹெல்த்தில் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வருஷம். நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க. அது வீடு வாங்குறதா, ஜுவல்ஸ் பற்றியா, இல்லை ஃப்யூச்சர் பற்றியா, இல்லை ஃபேமிலி பற்றியா, ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்க. அதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதம் நீங்கள் அதை கடந்து வரணும். ஹெல்த்து, மேஷராசி. இந்த நவம்பர் 2025 2 விஷயம் கவனமாக இருந்தால் நல்லது. எதெல்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். 8ல் செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கு. செவ்வாய் உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதனே செவ்வாயாக இருக்கிறதுனால அது 8ஆம் இடத்துல மறைஞ்சு அது ரூலிங்கும் இருக்குது, அது புதனோடையும் இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப யோசிச்சுடுங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவை வேகமாக கோபத்தில் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் யோசிச்சு எடுத்தீங்கன்னா நல்லது. 2வது ஹெல்த்தில் பர்டிகுலராக சொல்கிறேன். தலைப்பகுதி, ஹெட்டு, தலைப்பகுதி, அதுக்கு அடுத்தது இடுப்பு, முதுகெலும்பு, மசில் பெயின், இது ரிலேட்டடாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. குறிப்பாக ட்ரைவ் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, படிக்கட்டு ஏறுறீங்க, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, உங்கள் சாப்பாடு, தூங்குறது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் பெட்டர். சனி 12th ஹவுஸில் இருக்கிறதுனால பர்டிகுலராக 2 வீலர் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறதை தவிர்க்கலாம். வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட்டை அவசியமாக போட்டு போங்க. உங்கள் கூட யாரையாவது நீங்கள் போகும்போது நீங்கள் கொண்டு போனாலும் கூட்டிகிட்டு போனாலும் அவங்களுக்கும் ஹெல்மெட்டை கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா அந்த சனி 12th ஹவுஸில் இருக்குது. அதனால் ஆபத்தாக ஒரு விஷயத்தை ட்ரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நல்லது. மொத்தத்தில் மேஷராசி சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 60+, 70+, 80+. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் உங்களுக்கு எல்லாமே ஒரு கிஃப்டட் லைஃபாக கொடுத்துருக்காருன்னா என்ஜாய் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் ஒருவேளை உங்கள் மனசில் நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், நாங்கள் சும்மா இருக்க விரும்பலை அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் சர்வீஸாக ஏதாவது நீங்கள் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் ஏன் நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மந்த்லோடைய ட்ரான்சிஷனில் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்டான டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ப்ளஸ் ஜென்ரல் லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக மேஷராசி நவம்பர் மந்த் கோ வித் த ஃப்ளோ, அது வாட்டில் போகுது, நீங்கள் வாட்டில் அப்படியே பயணம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி. சுக்கரனுடைய ராசியான இந்த ரிஷப ராசிக்கு பொதுவான பலன் சூப்பராக இருந்தது. இப்போ நவம்பரில் இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது?
டிரான்சிஷனில் காம்பினேஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. எண்ட் ஆஃப் நவம்பர் நல்ல விஷயம், சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அது வக்ரம் அடையும் போது பெரிய அளவு உங்களுக்கு ட்ரபிள் இல்லை. குரு அதிசார பேச்சில் வக்ரம் அடைஞ்சிருவார் இந்த மாதம். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறுது. அங்கே நிவர்த்தி, இங்கே வக்ரம், ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் நவம்பரில். ரிஷப ராசி, இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மூலத்திரிகோணத்தில் இருப்பார் இந்த மாதம் பர்டிகுலராக. மூலத்திரிகோணம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த், பட் 6th ஹவுஸில் நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் பார்வையும் செவ்வாய் பார்வையும் ராசி மேலேயே விழும். இது ஒரு அட்வான்டேஜ். என்னென்னா நாலேஜ், பொருளாதாரம், இதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பார்த்துப்போம். ரிஷபம் இப்போ விட்டால் எப்போ அப்படிங்கிற மாதிரி நேரம் இது. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், எப்போவுமே ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு டைம் ஃப்ரேம். அதுக்குள்ளே ஒரு விதையை நம்ம போட்டோம்னா அது பாட்டில் வளரும். ஒரு நல்ல நேரத்தில் ஒன்று துவங்கிட்டோம், அது பாட்டை வளரும், நிச்சயமாக வளரும். ரிஷபம் நவம்பர் 2025 நல்ல நேரமா? நிச்சயமாக நல்ல நேரம். ஒரு துவக்கம், ஒரு மாற்றம், ஒரு வேலை விஷயம், ஒரு தொழில், ஒரு துவக்கம், ஒரு புது முயற்சி, எதுவாக இருந்தாலுமே நவம்பர் மாதம் நிச்சயமாக செய்யலாம். சரி, இது பொதுவாக ரிஷபராசி எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தும். அது ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அது பொருந்தக்கூடியது தான், பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அதே ரிஷபராசிக்கு நாம் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது இந்த மாதத்தில். நம்ம வந்து பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்த, கடன் வாங்கணும், லோன் வேணும், வேறு யார்கிட்டையாவது மணி பாரோ பண்ணணும், இதுக்கெல்லாம் இது செம்ம டைம் இது. ஏன்னா 6ல் சுக்கிரன் இருந்தால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். 6ல் சுக்கிரன் இருந்தால் வாங்கின கடனை ஒன்று அடைக்க வைக்கும், இல்லை வேறு ஒரு கடனை கொண்டு வந்து இந்த கடனை இல்லாமல் பண்ணும், இல்லைனா டோட்டலாக கிளப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கடனாக 10 கடன் வச்சுருப்பாங்க, ஒரே கடனாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இந்த சுக்கிரன் பண்ணுவார். அடுத்தது வியாழன். வியாழன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அந்த பார்வையெல்லாம் அட்வான்டேஜ் ஆகிடும். இன்னொன்று, பொதுவாக ரிஷபத்துக்கு குரு எங்கே போனாலுமே, இன்னும் சொல்லப்போனால் அது இடம் ஸ்தான பலம் பெருசாக இல்லைன்னா தான் இன்னும் அட்வான்டேஜ் அதிகம். அந்த மாதிரி இதுவும் நல்ல பலனை கொடுக்குது. சனி வக்ர நிவர்த்தி, பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்துடும். இப்போ புதன் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் கரெக்டான ஆளை கரெக்டான டீலோடு பேச வைக்கும். அது புதன் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. செவ்வாய் ஒரு பூமி வாங்குறது, இல்லை உங்களுக்கு தேவையான சப்போர்ட், யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களோ அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிறதுக்குடான யோகத்தை தந்துடும். இந்த மாதிரி நல்ல நேரமாக இருக்குது. ஃபேமிலி, திருமண விஷயங்கள் இந்த மாதம் நவம்பரில் 100% முயற்சி எடுக்கலாம். கிரக பார்வைகள்லாம் க்ளீனாக இருக்குது. முயற்சி எடுத்தால் திருமணத்தை முடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நேரம். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட் வரும். ஏன்னா 6ல் சுக்கிரன், இந்த ஓவர் பொசிசிவ்னஸ்ஸு, ஓவரான அன்பு, ஓவரான எதிர்பார்ப்புனால வரும். செவ்வாய் வந்து 7th ஹவுஸில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் சில பேர் இந்த உரிமையாக சண்டை போடுவாங்க. அது வந்து பார்ட்னருக்கு புரியாது. எதுக்கு சும்மா கத்திட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது உரிமையாக சண்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். அடுத்தது புதன் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ ரெண்டு கவிஞர்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தில் 2 பேரும் கணவன் மனைவியும் பேசுகிற மாதிரி இருக்கும். பார்ட்னர்ஸும் அப்படி இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன்னா வந்து நீ ஒன்று சொன்னால் நான் பதிலுக்கு ஒன்று சொல்வேன்ற மாதிரி ஒரு நேச்சரை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த திருமண முயற்சியை தாராளமாக செய்யலாம்னு சொல்லிட்டேன். மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது. நவம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன முயற்சி எடுக்கிறீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன இனிஷியேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, இதுதான் விதை போடுற நேரம். மாணவர்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைம் இது. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பெண்கள், இல்லத்தரசிகள், ரிஷபராசி. இந்த நேரம் விட்டால் நான் சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு இன்னொரு நேரம் வீட்டுக்கு தேவை, உங்களுக்கு தேவை, ஒரு முதலீடு, ஒரு தங்கம், இல்லை கடன் அடைக்கணும், இல்லை புதுசாக வந்து ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும், உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும், ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, அதை வந்து நீங்கள் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நேரம், இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. கேட்டது கிடைக்கும். ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறீங்க, எனக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கலாம், ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுக்கலாம், வீடையாவது மாற்றலாம், காரையாவது மாற்றலாம், ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு நகையாவது வாங்கலாம், ஏதோ ஒன்று செய்யலாம். எஸ், அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது ஹெல்த்து. ஏதாவது
டேஞ்சர் ஜோன் இருக்கா? ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனியால் தொந்தரவு இல்லை, சந்திரனால் இல்லை, குருவால் இல்லை, புதன் செவ்வாயினால் பெருசாக ஒன்றும் இல்லை, நோய்கள் வருத்தம் இல்லை. சுக்கிரன் மட்டும் 6வது இடம். இந்த சுக்கிரன் வந்து சம்டைம்ஸ் ரிஷபராசிக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகளை தரலாம். மோஸ்ட்லி சுக்கிரன் வந்து உடல் வலிமைக்கு அதிபதி. ஒரு உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இளமையாக இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, வலிமையாக இருக்குது, என்ன அடித்தாலும் தாங்குறான் ஒருத்தன் அப்படின்னா அந்த சுக்கிரன் வந்து வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சுக்கிரன் வந்து 6ல் வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அவனுக்கு அவனே எதிரி. அப்படின்னா அவனோட உடலில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக அதுவே சம்டைம்ஸ் ஆட்டோவாக ஏதாவது வேலை செய்யும், ஒரு நெகட்டிவாக. அந்த மாதிரி இந்த ஆட்டோ இம்யூன் சொல்கிறதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதம் ஒன்றும் இல்லை, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நோயின்னு ஒன்றும் இல்லை. பட் அது வந்து சம்டைம்ஸ் ஓவராக நம்ம எனர்ஜி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஒரு கோபம், வெறுப்பு, ஒரு ஒரு உணர்வு வரும் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணால் போதும். சீனியர் சிட்டிசன்ஸ் தாராளமாக உங்களுடைய உங்கள் அனுபவத்துக்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம். அதுக்குண்டான யோகமான நேரம், யோகமான காலம்தான் இது. ரிஷபம் ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா அச்சீவ்மெண்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரியோ இல்லை நான் வந்து இதை வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன் அறிவிப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு கெத்தாக ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி ஒரு டைம் இது. குட் லக். மிதுன ராசி. மிதுனம் ஜெமினி. இப்போ ஜெமினியில் தான் வந்து இந்த ஏலாம் வருது. ஜெமினி மிதுனம்னாலே வந்து ஒரு பவர் தான். மிதுனம் ஜெமினி 2 டபுள் எனர்ஜி, டபுள் பவர். இப்போ வந்து நவம்பர் 2025 மிதுனத்துக்கு வந்து முதல்ல பாசிட்டிவ் சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5, வியாழன் 2, சனி வந்து 10. சுபர்கள்லாம் வலுவடைய ஆரம்பிக்கிறாங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சுபர்கள்லாம் வலுவடைய ஆரம்பிக்கிறாங்க. சுபர்கள் எப்போல்லாம் வலுவடைகிறாங்களோ, எப்போல்லாம் வந்து அவங்களாம் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு ஹவுஸில் இருக்காங்களோ அப்போல்லாம் உங்கள் மனசில் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ குரு வந்து 2nd ஹவுஸில். சுபமான பேச்சு, ஒரு விஷயம் நல்லது சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற நேரம் நல்லதாக இருந்தால் அந்த சொல்கிறது நடக்கும். இப்போ குரு நவம்பரில் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில். அப்போ நல்லது சொல்கிறீங்க, நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, எதிர்காலம் இப்படி நடக்கும்னு சொல்கிறீங்க, அது பலிக்குதுன்னு அர்த்தம். 5ல் சுக்கிரன். மனசில் வந்து ஒரு ஆர்வம் அதிகரிக்குது. பணக்காரனாகணும், தொழில் நல்லா செய்யணும், வேலை நல்லா செய்யணும், முன்னேறணும், இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும், இந்த இடத்துல இருக்கணும், அதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம நினைக்கிற நேரம் ஒன்று இருக்குது, நம்ம சொல்கிறது ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் சிங்க் ஆகணும். அந்த சிங்க் இப்போ ஆயிருக்கா? நவம்பர் 2025 பர்ஃபெக்டாக இருக்குது. சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதோட ஸ்கொயரில் கரெக்டாக குரு இருக்கும். உங்கள் ராசியான மிதுனத்துக்கு 2 குரு, பொருளாதாரம், வாக்கு. உங்கள் ராசி மிதுனத்துக்கு 5ல் சுக்கிரன், உங்கள் மனசு, உங்கள் புத்தியும் மனசும் ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக. ஸோ இது வந்து இந்த மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். 10ல் சனி இருக்குது, வக்ர நிவர்த்தி அடையும், அதை குரு பார்க்கும். அப்போது தொழில் முயற்சியில் அதில் உள்ள மாற்றங்களில், அதில் உள்ள முன்னேற்றங்களில் இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிற யோகத்தை நிச்சயமாக தரும். இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்கள் ராசி மிதுனத்துக்கு ஒரு இந்த மாதம் பர்டிகுலராக சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் எப்படி இருக்குது? சேஞ்சஸ் ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அது ஒரு நல்ல சேஞ்ச், நல்ல மூவ், அது வந்து ஒரு இட மாற்றம், ஒரு வேலையில், ஃபீல்டில் ஏதோ ஒரு சேஞ்ச், அதுக்கு இது நல்ல மாதமான டெஃபினட்டாக ஐ சே எஸ். அதுவும் என்னென்னா சில பேர் கேட்பாங்க, கேட்ட பேக்கேஜ், கேட்ட சேலரி கிடைக்குமா, பேக்கேஜ் கிடைக்குமா, இந்த டெசிக்னேஷன் வருமா, நான் நினச்ச மாதிரி அது நடந்துருமா, அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. அது ரொம்ப ஃபேவரபுளாக எனக்கு தெரியுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ். என்ன திருமணமா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த திடீர் கல்யாணம் வேணுமா, இப்போ பண்ணிக்கலாம். நவம்பர் மாதம் திடீர் கல்யாணம், எல்லாம் ரெடி, பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை ரெடி, எல்லாம் ரெடி, டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், கல்யாணத்தை முடிக்கணும். இல்லை ஆல்ரெடி அந்த பிளானில் இருந்து நவம்பர் தான் கல்யாணம் பண்ணோம், க்ளீனாக ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக எல்லாருடைய நட்பு உறவெல்லாம் சூழ ஒரு அழகான ஒரு திருமணத்தை செய்ய முடியும். ஏன்னா குரு 2ல் இருக்கார், சுக்கிரன் 5ல் இருக்கார். ஸோ கல்யாணம், குழந்தை உடனே இந்த சமயத்தில் மிதுனத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பலன் உண்டு. அடுத்தது ஒரு பொருள் வாங்கணும், அது வீடு,
இது வாகனம் இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு டெபாசிட் பண்ணணும், சரி கொஞ்சம் நம்ம மியூச்சுவலில் போடுவோம், கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவோம், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சின்னதாக கூட பண்ணுறீங்க, ஒரு 1 கிராம் கோல்டு வாங்குறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்க, சில்வர் வாங்குறீங்க, அதுக்கெல்லாம் இது நல்ல நேரம். ஏதோ ஒன்று பண்ண வைக்கும். மிதுனம் வந்து என்னென்னா இந்த நவம்பர் மாதம் ஏதோ ஒரு நல்லதாக பண்ண வைக்கும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை மோட்டிவேட் பண்ணும். யாராவது வந்து உங்களை தட்டுவாங்க, இது பண்ணலாம், இது வாங்கலாம், இதை இன்வெஸ்ட் பண்ணலாம், இது கொஞ்சம் வாங்கி வச்சா நல்லது. ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எல்லோரும் வாங்கும்போது உங்களையும் புல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. நல்ல விஷயம் தானே. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள். மிதுனம் இந்த நவம்பர் மாதம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற உங்களுக்கு எவ்வளோ ஃபேவராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கிடைக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு டவுட் இருந்தது, அது வந்து எனக்கு சரியாக புரியல, ஸோ அந்த நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்குது, மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மெமரி நல்ல மெமரியில் வந்திருக்கு. எதை நீங்கள் படித்தாலும் எதை நீங்கள் செஞ்சாலும் அது நல்ல மெமரிஸ் ஆகுது, மெமரி நல்லா ஃபுல்லாகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயத்தை அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ஆக்ஷனில் கொண்டு போகிறீங்க. ப்ரிப்பேர் பண்ண விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டு, சூப்பராக பிளான் பண்ணுறீங்க. இதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது இல்லத்தரசிகள், பெண்கள் பர்டிகுலராக மிதுன ராசி பெண்கள் மன உளைச்சல் அதிகமாக லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதில் மிதுன ராசி பெண்கள் ஒரு பக்கம். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்களை விட மிதுன ராசி பெண்கள் வந்து நிறைய மன உளைச்சலை ஃபேஸ் பண்ணுவாங்க டிஃபால்ட்டாக. எதையும் கேர்லெஸ்ஸாக கேர் பண்ணாமல் இருக்கிறது உண்டு. பட் அது ஒன்ஸ் அது ஃபேமிலி பொறுப்புன்னு வந்துடுச்சுன்னா தாங்கிக்க முடியாத மன உளைச்சலும் வரும். எல்லாரை பற்றியும் யோசிச்சே இருக்கிறது. இந்த மாதம் எல்லாரையும் பார்த்து இல்லை எல்லாரை பற்றியும் யோசிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கே, பரவாயில்லையே, என்னோடய மகளுக்கு இது நடந்திருக்கே, என்னோடய மகனுக்கு இது நடந்திருக்கே, இல்லை எனக்கே இது கிடச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து ஒரு பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க வந்து திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. திருமணம் ஆன பெண்கள், சப்போஸ் இல்லத்தரசிகள், அவங்க என்னென்னா குடும்பத்தில் ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்குதே, ஒரு பாசிட்டிவாக இருக்கே, பரவாயில்லையே, பொருளாதாரம் நல்லா இருக்குது, கணவன் கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறாரு, இல்லை எதிர்பார்த்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு, இல்லை நான் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரி சின்னதாக பண்ணணும்னு நினச்சேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு, ஏதோ என் முயற்சி கொஞ்சம் வெற்றி அடைகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் இது. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் குரு, சனி, சுக்கிரன், சூரியன் ட்ரபுள் எதுவும் இல்லை, புதன் கூட கிடையாது, செவ்வாய் 6th ஹவுஸில் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் தெரியல. மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது வந்தால் உண்டு, அது உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்படி அந்த தசாபுக்தியை பேஸ் பண்ணி. பேசிக்காக மிதுனத்துக்கு எப்பவுமே வாதம், வாயு சம்மந்தப்பட்ட தொல்லை இருக்கும், அது கண்ட்ரோல் இருந்தால் ஓகே தான். சீனியர் சிட்டிசன்ஸ், ஏதோ உங்கள் எண்ணங்களில் பலவிதமான ஓட்டங்கள், ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கு, ஏதாவது ஒன்று ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்யணும், ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நம்ம பயணம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கலாம். அதுக்குண்டான நல்ல வாய்ப்பு இந்த சமயத்தில், இந்த சூழ்நிலையில் அது உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்கும். நவம்பர் மாதம் இனிப்பு வந்து நம்ம கொடுத்தா சாப்பிட்டோன்னே நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் குட் நியூஸ் தருவார். வாழ்த்துக்கள். கடக ராசி 2025 நவம்பர் மாதம். கடகத்துக்கு நான் நல்ல விஷயம் முதல்ல ஒரு 4 மேட்டர்ஸை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில் உள்ள நல்ல விஷயம், இந்த சனி 9ல் இருக்காருன்றது ஆல்ரெடி அஷ்டம சனி இஸ் ஓவர். குரு வந்துடுறாரு உங்களுக்கு, கடகத்திலே வர்றார் குரு. ஆக்சுவலாக குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு தான் கடகம். எப்போ அவர் வந்து ஃபுல் சார்ஜ் எடுக்கிறாரோ அப்போ அவர் வந்து அந்த ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். பொதுவாக குரு இருக்கும் இடம் பால், அது பார்க்கும் இடம் அதிர்ஷ்டன்றது பொது கருத்து. அது வந்து கோச்சாரத்தில் வந்து சந்திரனுக்கு டிரான்சிஷனில் வரக்கூடியது. பட் வந்து நீங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு எப்போ குரு வராரோ, எப்போல்லாம் கடகத்துக்கு குரு வராரோ அப்போல்லாம் அந்த கடகத்துக்கு ஒரு பலமான ஒரு பலத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். சார்ஜ் பண்ணுறாரு குரு வந்து என்ன பண்ணுவார்னா, ஏன்னா சந்திரன் அங்கே இருந்தால் தானே நீங்கள் கடகராசி. சரி, நீங்கள் கடகராசினா சந்திரன் அங்கே இருக்கும், அங்கே குரு வராரும்போது அது இணைஞ்சிரும், அது பேர் பண்ணிக்கும். பேர் பண்ணும்போது உங்களை வந்து சார்ஜ் பண்ணும். அதுதான் கடகத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, நீங்கள் ஏன்னா நீங்கள் அஷ்டம சனிலேருந்து எப்போ நல்ல காலம்னு கேட்டதுனால நான் இப்போ சொல்கிறேன், இந்த முறை உங்களுக்கு வருது.
அடுத்த விஷயம் வந்து மெயின் கடகம்னு வந்துட்டிங்கன்னா செவ்வாயுடைய ஒரு பொசிஷனை செக் பண்ணி பார்த்துடணும். செவ்வாய் நல்லா இருக்காரா, எங்கேயாவது நல்ல இடத்துல இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை ஆட்சியில் செவ்வாய் வந்துடுவார். விருச்சிகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பார், அதை குருவும் பார்வையிடுவார். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் மூலத்திரிகோண ஆட்சி பலத்தோடு வந்துடுவார். அப்போது சுபரான குரு, சுபரான சுக்கிரன் பாதகாதிபதி தான், இருந்தாலும் 4ஆம் இடத்துல வர்றார், சுகஸ்தானாதிபதி. 5ல் செவ்வாய், அதை குரு பார்க்குறாரு. சனி தான் ட்ரபிள் பண்ணுற ஒரே பிளானட் வந்து சனி தான். உங்களுக்கு ட்ரபிள் லைஃப் ஃபுல்லாக கஷ்டமா. ஆனால் அந்த சனியை இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் கூட குரு போய் பார்ப்பார், சனியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எல்லா வகையிலையும் கடகத்துக்கு எப்படி இருக்குன்னா பலம், புத்தி, அருள், ஆளுமை. அப்போது பலம், புத்தி, அருள், ஆளுமை 4மே வரும்போது உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்களுடைய தொழில், உங்களுடைய முயற்சி ஏதோ ஒன்று இருக்குது. உங்கள் வேலையில் ஒரு முயற்சி இருக்குது, உங்கள் தொழிலில் ஒரு முயற்சி இருக்குது, உங்கள் ஜாபில் ஒரு முயற்சி இருக்குது. அதை வந்து சரியாக முடிவெடுக்கிறதுக்கும் அதை சரியாக பொசிஷனில் போய் நீங்கள் வந்து ஒரு வேலையை கேட்டு வாங்கிறது, ஒரு நல்ல ப்ரமோஷனோட, ஒரு நல்ல பேக்கேஜோட, ஒரு நல்ல இடத்துல நீங்கள் அமர்வதற்கு இந்த வாய்ப்பை உருவாக்கிடும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு பிஸ்னஸில் ரைட் மூவ், ஒரு கரெக்டான காய் நகர்த்துறீங்க, அதை செய்ய வைக்கும். ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதை வந்து சரியான முடிவெடுத்து அதில் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். இதுதான் கடகத்துக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு ப்ரொஃபஷனல் லைஃப்பில். ஸோ க்ளீனாக இருக்குது. நிறைய பேர் என்னை கேட்டாங்க, எப்போ வேலை மாற்றலாம், எப்போ வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு இடைக்காலம், சும்மா ஒரு ஷார்ட் பீரியட். சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த ஷார்ட் பீரியட் வந்து இந்த நவம்பர் ஃபுல்லாக இருக்குது, பயன்படுத்திக்கணும். ஸோ நவம்பர் மாதம் ஒரு 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 இடமாற்றம், ஒரு வேலை மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு முயற்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு ஒரு அடையாளம், ஒரு துவக்கம், எதுவாக இருந்தாலும் நவம்பர் இஸ் அ வெரி ஃபேவரபிள் மந்த் ஃபார் கடகம். அந்த முயற்சி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். சரி, அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் சைடில் ஏதாவது இடையூறு இருக்கா, ஏதாவது தொந்தரவு இருக்கா, நீங்கள் வந்து ஒரு ஈஸி செக்லிஸ்ட் போடலாம். இப்போ குரு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வந்துட்டாருன்னா அவர் பார்வை போய் 7ல் நேராக விழுந்துடும். 7 கூடியவன் யாருன்னா சனி, அது மேலேயும் குரு பார்வை போய் விடும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதை நடக்கிறதுக்குண்டான சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான பலன்களை புஷ் பண்ணுது. ஏதோ சில எனர்ஜி உங்களை புஷ் பண்ணுது. அந்த ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கலாம். இது இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? சுக்கிரன் வந்து 4th ஹவுஸில் ரூலிங்கில் நல்லா இருக்கார், சரி, இன்னொரு டிக்கு. செவ்வாய் 5ல் நல்லா இருக்கார், அது ஒரு டிக்கு. ஆனாலும் இந்த ராகுக்கு எது 2-8 போய் உட்காந்துட்டு நீ இடைஞ்சல் பண்ணுவோம், விடமாட்டோம், நீ எப்படி நல்ல காரியம் பண்ணிடுறேன்னு பார்த்துடலாம் அப்படின்னு இந்த ராகுக்கு இது போட்டு ஒரு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி வந்து 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 இடைஞ்சல் பண்ணும். எல்லாரையும் இது வந்து பண்ணுமா அப்படின்னா செய்யாது. ஏன்னா பிறவி ஜாதகம்லேயே யாருக்கெல்லாம் ராகுக்கு தோஷம் இருக்கோ அவங்க தான் இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் பண்ண முடியாது. ஸோ திருமண முயற்சியை எடுக்கலான்றது என்னுடைய கருத்து. ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், சில தடைகள் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணணும். பை டிவைன் ப்ரேயர்ஸ் யூ கேன் ஓவர் கம். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடகத்துக்கு சூப்பரான மந்த். இது எப்படின்னா நமக்கு யார் தேவையோ, நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்கள் பக்கத்தில் அந்த சப்ஜெக்டுடைய கிளாஸ் டீச்சரே பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த எக்ஸாம் சும்மா க்ளீனாக டிக் அடித்து பாஸ் ஆகிடுவீங்க. அது மாதிரி இப்போ குரு இவர் என்ன பண்ணுறாங்க, உங்கள் பிரெயினில் வந்து உட்காந்துட்டு உங்கள் பிரெயினோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னா சூப்பர் ஃபாஸ்ட், ஒரு சூப்பர் நாலேஜ், சூப்பர் ஃபாஸ்ட். நம்ம என்ன நினச்சோமோ அப்படியே பேப்பர் வருது, நம்ம என்ன நினச்சோமோ அப்படியே அந்த மைண்டில் வந்து நம்ம படித்ததெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து நிற்கிது. கொஷின் இங்கே இருக்குது, ஆன்சர் என் மைண்டில் க்ளீனாக இருக்குது, எழுது. அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஸோ அந்தளவுக்கு அந்த பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டோட எனர்ஜி வந்துடும். இது வந்து பயன்படுத்தக்கூடிய சரியான மாதம் கடகம். அடுத்தது இல்லத்தரசிகள், பெண்கள். ஓகே, ஃபேமிலி அப்படின்னு வந்துடுச்சுன்னா நம்ம என்னென்ன ஒரு ஹாரோஸ்கோப்பை வந்து செக் பண்ணுறோன்னா, கிட்டத்தட்ட குரு நல்லா இருக்கார், ஓகே, சுக்கிரன் நல்லா இருக்கார், ஓகே. எதுக்கு இது ஓகே பண்ணும்? நீங்கள் வந்து ஒரு இல்லத்தரசி, ஒரு பெண், கடகராசியை சேர்ந்துருக்கீங்க, அஷ்டம சனியை முடிச்சிருக்கீங்க, ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்குது, ஏதோ ஒரு கடன் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், அது கடன், ஏதோ ஒரு நீடு, ஏதோ ஒரு லோன் ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு நல்லா இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சனி 9ல் இருக்குது, ஓகே, ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தது, அதை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் நல்லா இருக்குது. ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது, ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. பட்
அந்த கேது 2ல் ராகு 8ல் இருக்குது. இது என்ன பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? மறுபடியும் திடீர்னு ஒரு மூட் ஸ்விங் கொண்டு வரும். சடனாக ஆல் ஆஃப் சடனாக மறுபடியும் ஒரு கோபம் வரும், ஒரு விரக்தி வரும். அதனால் ஃபேமிலியில் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தாலும் நாட் 100, இட் இஸ் அப் டு 60, இல்லை அப் டு 70. அந்த பேலன்ஸ் 30 வந்து திடீர்னு பேக் ஃபயர் பண்ணும். ஸோ அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பயணத்தை தொடர்வது நல்லது. அடுத்தது வந்து ஹெல்த், ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்குது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடகம் குரு வராரு. குரு வராருன்னு சொன்னோம்னா ஹெல்த்தை அவருக்கு கெடுக்கலை, சந்திரன் ஹெல்த்தை கெடுக்கலை, சூரியன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் கெடுக்கலை, சுக்கிரன் சுகபோகமாக இருக்க வைக்குது, செவ்வாய் பலமாக இருக்குது, பலம் ஆற்றலை கொடுக்குது, சனி பெரிய ட்ரபிள் பண்ணால் சனி தான் பண்ண, அதுவும் பண்ணல. ஆனால் ராகுக்கு எது பண்ணும்? ஹெல்த்தில் ராகுக்கு தான் சடனாக கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் கொடுக்கும், சடனாக ஒரு பிளாக் கொடுக்கும், சடனாக கண்ணில் பிரச்சனை கொண்டு வரும், சடனாக நியூரோ இஷ்யூஸ் வரும், சடனாக ஒரு மாதிரி ஸ்கின் அலர்ஜி வரும், ஒரு மாதிரி ஒரு ஆல் ஆஃப் சடனாக இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கும், பல்லு பிரச்சனை கொடுக்கும். இந்த கேது வந்து எங்கே போய் பிளாக் பண்ணதே தெரியாது உடம்புல. கேது தான் வந்து கேதுவுடைய பிளானட்டோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரோஸ்கோப்பில் நம்ம உடம்புல வந்து எல்லாமே சீராக ரத்தம் பாஞ்சிட்டே இருக்குது, எல்லா எனர்ஜியும் கரெக்டாக பேலன்ஸாக போயிட்டே இருக்குன்னா பக்காவாக இருக்கும் பாடி. இந்த கேது என்ன பண்ணால் எங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு பிளாக் போட்டுரும், தளங்கள் அந்த இடத்துல போய் தேங்கும், அது நோயாக கன்வெர்ட் ஆகும். அதான் கேது பண்ணுறது. ஸோ உடம்பு வந்து சீரான ரத்த ஓட்டத்தோட, சீரான ஒரு உணவு, சீரான ஒரு பழக்க வழக்கத்தோடு இருந்தால் நல்லது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்றேன். சீனியர் சிட்டிசன்ஸ் இன்னும் கொஞ்சம் காலம் காத்து இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பெரிய முயற்சிகள் இருந்தால். பட் நவம்பர் 2025 திட்டங்களை தீட்டலாம். உங்கள் எண்ணங்களை நீங்கள் வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணி நிறைய பேரோட பேசலாம், அந்த முயற்சி எடுக்கலாம். அதுக்கெல்லாம் பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்மம் தொடர்ந்து நிறைய பேர் வந்து கம்மியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவர் வந்து அதை பற்றி ஒன்றும் பாசிட்டிவாக சொல்ல மாட்டார், அஷ்டம சனின்ட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க. பட் ஏதாவது ஒரு மாதங்களில் சில மாற்றங்கள் நல்லபடியாக வரும், அது எனக்கும் நம்பிக்கை உண்டு. பட் சிம்மம் பொதுவாக இந்த மாதம் நவம்பரில் நமக்கு என்னெல்லாம் ஃபேவராக இருக்குன்னு பார்க்கலாம். செவ்வாய் கொஞ்சம் நல்லா வந்துடுவார் இந்த முறை. செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா வராருன்னு சொன்னோம்னா உங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சிம்மத்துக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் வந்து இந்த மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குது. பேரண்ட்ஸ் அண்டு ரிலேஷன்ஸ் சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். அந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான இது தெரியுது எனக்கு. ஏன்னா செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருக்குது, அப்புறம் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கும், ஆனால் சுக்கரனோட சேர்ந்துருக்கும். ஸோ சில பேருக்கு திருமணமானவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியோடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ கணவன் அல்லது மனைவி, பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட்லாம் இந்த முறை சிம்மத்துக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இது பாசிட்டிவ் சைடில். சரி, ஸ்டில் இந்த சிம்மம் எந்த இடத்துல வந்து ஆட்டம் காணுது, எங்கே வந்து ஒரு மாதிரி போராடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம்னா மென்டலி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மென்டலி கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னால வந்து இந்த பிரெயின் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு திங்கிங், சம்டைம்ஸ் விரக்தி, சம்டைம்ஸ் நெகட்டிவ் தாட்ஸு, சம்டைம்ஸ் வந்து தனித்தானே குறையாக நினச்சிக்கிறது, சம்டைம்ஸ் நடக்கலையேன்னு ஏக்கம், சம்டைம்ஸ் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையான்ற மாதிரி ஒரு பயம், இந்த மாதிரி கலந்த பலன்களை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. பட் கேது ஸ்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ். அப்போ அது வந்து என்னென்ன ட்ரபிள் பண்ணவும் பண்ணிகிட்ருக்கு. அது குரு பார்வை கிடையாது, அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சனி அதே மாதிரி 8th ஹவுஸில். சனி 8th ஹவுஸில் இது வரைக்கும் வக்ரம்னா இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்போ நிவர்த்தி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா மறுபடியும் பேக் டு பொசிஷன் எடுத்துருவார் சனி. ஸோ பேக் டு பொசிஷன் எடுத்தாருன்னா என்னெல்லாம் ட்ரபிள் கொடுக்கலாமோ அதெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ சனி ஒரு பக்கம் ட்ரபிள் கொடுத்துக்குது, கேது ஒரு பக்கம் உங்களுக்கு குழப்பம் செய்து, ரெண்டுமே கொஞ்சம் மைனஸாக இருக்குது. மீதி கிரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து சப்போஸ் வந்து ஸ்விம்மிங் தெரியாமல் ஸ்விம்மிங் ஃபுல்லாக குதிச்சிடுறீங்க, தண்ணி வந்து 6 அடி இருக்குது, தத்தளிக்கிறீங்க, ஆனால் உங்களை எல்லாம் உள்ளே குதிச்சு காப்பாற்றுறாங்க, டக்குன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு வாட்டர் பேக் கொடுக்குறாங்க, லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதுதான் இது. ஸோ சிம்மம் கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சிம்மம் நவம்பர் மாதம். இது வந்து உங்கள் கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை இருக்குமா இருக்காதான்னு கேள்வி எக்கச்சக்கமாக கேட்டேன். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க. உங்களை வேலையை விட்டு துரத்தலைன்றது செகண்டரி. நீங்களாம் அவசரப்பட்டு குவிட் பண்ணாதீங்க. என்ன ஆனாலுமே கொஞ்சம் பொறுமையை கையாண்டால் நல்லது. இது ஈவன் ஃபார் நவம்பர் ஆல்சோ நான் சொல்கிறேன். ஹெல்த் இல்லை, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி மேரேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தாலே உங்களுக்கு நல்லது. இப்போ போய்ட்டு இதை பார்க்கலாம், ஃபேமிலியை பற்றி யோசிப்போம், கல்யாணத்தை பற்றி யோசிப்போம்லாம் நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல. நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன், அஷ்டமசனில் கல்யாணம் பண்ணுறது அவசரப்படுறாதீங்க. அஷ்டமசனில் கல்யாணம் பண்ண 90% ஆளுங்களுக்கு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க.
இன் ஜென்ரல் ஒரு வேளை ஏஜ் கன்சர்ன் இருக்குன்னா வேறு ஏதாவது ரெமெடிலாம் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் அஷ்டம சனியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறேன். மாணவர்கள் இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபேவராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செமி குட் செமி பேட் 50-50 இருக்குது. கொஞ்சம் முயற்சி அதிகமாக இருந்தால் நல்லது. சிம்மம் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா இல்லத்தரசிகள் பெண்கள் ஒரு மன உளைச்சல் இருக்குது. ஏதோ வகையில் ஒரு மன உளைச்சல் இருக்குது. அது வந்து பூரணமாக குணமாகலை. பயம் இருக்குது. அந்த பயம் எப்போ போகணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு மன உளைச்சல் இருக்குது. பிரார்த்தனை நிறைய பண்ணுங்கள். டூ மோர் ப்ரேயர்ஸ். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சிம்மம் வந்து ஒரு எனர்ஜி என்னென்னா ஒரு ஒரு ஒளி, அது ஒரு லைட். அது அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு கஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக கடவுள் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிஸியாகிடுவார். சில பேரை வேலை அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி பாரமாக இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும், ஓவர் திங்கிங் வரும், குழப்பம் வரும். சில பேருக்கு ஃபேமிலி வேணான்னு தோணும், சில பேருக்கு ஃபேமிலி வேணும்னு தோணும். ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி உணர்வு. இது வந்து அவங்கவுங்க அனுபவிச்சா தான் புரியும். அந்த மாதிரி ஒரு உணர்வு நிலையில் இப்போ சிம்மம் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக பெண்கள் இல்லத்தரசிகள் குடும்பம் குழந்தைகளை நினச்சி, கணவனை நினச்சி, கணவனுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், உங்களை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றின ஒரு கனவு, பயம் எல்லாமே இருக்குது. நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓவர் திங்கிங் வேண்டாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். இந்த பீரியடை வந்து நீங்கள் வந்து ஒரு சந்நியாச காலமாக நினச்சிங்க. ஒரு மடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து துறவி வாழ்க்கை வாழணும், அங்கே எந்த விதமான ஆசைகளுக்கும் இடம் கிடையாது, நம்ம சேவை மட்டும் தான் பண்ணணும், மக்களுக்கு சேவை தான் பண்ணணும், கடவுளுக்கு ஒரு சேவை தான் பண்ணணும்னு நினச்சி அப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு டைமாக நீங்கள் அதை சிந்திக்கிறது நல்லது. என்ன தான் எல்லா கோள்களும் நல்லா இருந்தாலுமே இந்த சிம்மமுக்கு வந்து மனநிலை அப்படிங்கிறது அந்த மாதிரி கொண்டு போகும். ஆரோக்கியம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அஷ்டம சனி எல்லா மாதமும் சொல்கிறேன், இந்த மாதமும் சொல்கிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. ட்ராவல் பிளான் கரெக்டாக பண்ணுங்கள். மெடிசன்ஸ், டாக்டர் கன்சல்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுங்க. சேஃப்டி மெஷர்ஸ் என்ன இருக்கோ, சப்போஸ் ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க, சேஃபாக இருங்க. ஷூஸ் இல்லாமல், நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் 2 வீலர் ட்ரைவ் பண்ணாதீங்க. முடிஞ்சால் கையில் கூட க்ளவுஸ் போட்டுங்க. ஏதோ தவறி யாரோ ஒருத்தர் தெரியாமல் இடிக்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க. நான் இதெல்லாம் நடந்தோன்னு சொல்ல, நடந்தால் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். கார் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப அலட்சியம் இல்லாமல் இருங்க. முன்னாடி வந்து ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தர் வந்து உடற்பயிற்சி பண்ணாதானே கரெக்டு, இந்த டைமில் மட்டும் உடற்பயிற்சி பண்ணால் அவர் உடம்பு நல்லாயிடுமா? வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தர் புண்ணியம் பண்ணாதானே நல்லது, இந்த டைமில் மட்டும் புண்ணியம் பண்ணால் நல்லதா? வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தர் வந்து நல்லது செஞ்சுட்டே இருந்தால் நல்லது, ஒரே ஒரு மாதம் மட்டும் பண்ணால் நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நான் பதில் சொன்னேன், நீங்கள் சொல்கிற 100% கரெக்டு. ஒரு விஷயம் பண்ணால் அது வந்து ரெகுலராக பண்ணணும், வாழ்க்கை முழுக்க பண்ணணும். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு மாதம், ஒரே ஒரு காலம் அப்படின்னு பண்ணால் அது பலிக்குமா அப்படின்னு கேட்டால், அட்லீஸ்ட் அந்த டைம்லையாவது பண்ணுங்கன்னு சொல்கிறேன். வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணலை, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மறதி, இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணலை, கரெக்டு தான். அட்லீஸ்ட் இப்போ பண்ணுங்களேன். அது வந்து அந்த சமயத்துக்காக உங்களை காப்பாற்றும். சீனியர் சிட்டிசன்ஸ் நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. மொத்தத்தில் சிம்மம் கவனம், பொறுமை, செகுப்புத்தன்மை, பிரார்த்தனை, இறையருள் இருந்தால் நலம். வாழ்த்துக்கள். கன்னிராசி. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த லாஸ்ட் 90 டேஸை பற்றி ஒரு குறிப்பு கொடுத்தேன். இப்போ சொல்கிறேன், கன்னி ராசி நவம்பர் தி பெஸ்ட் மந்த். நீங்கள் கன்னி ராசி, நீங்கள் அஸ்த நட்சத்திரம், நீங்கள் உத்திரம் பாதம் 2, 3, 4, சித்திரை பாதம் 1, 2 கன்னி ராசி, கெட் ரெடி. நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியும் அக்டோபர் 15 அட்வான்ஸாக உங்களுக்கு வந்துடும். நவம்பர் மாதம் வாட் எவர் பிளான் யூ ஹேவ் regarding your job change, profession, degree, education, knowledge, travel, marriage, to buy a property, investment, or a token advance, to buy a car, jewels, future planning, baby, எதுவானா இருக்கட்டும். கன்னி ராசியா, சனி பார்வை ஒரு சின்ன தடங்கள் அப்படி கொடுக்குற மாதிரி தெரியும். பட் இப்போ குரு பார்வை விழுந்துடும். அந்த சனியால் வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக வர ஆரம்பிச்சிடும். 11 குரு, 11 உங்களுக்கு குரு, கேட்டது கிடைக்கும். பொருளாதாரமும் சரி, வாழ்க்கையும் சரி, கேட்டது கிடைக்கும். 2 கரெக்டாக சுக்கிரன் வாக்குஸ்தானத்துக்கு வராரு. இனிமையான சுகபோகமான ஒரு காலம். 3 புதன் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானம்.
ராகு கேது 6-12 மறைவு. தொந்தரவு கொடுக்க வேண்டியவங்களாம் தொந்தரவே கொடுக்காத இடத்துக்கு போயிடுறாங்க. இல்லைனா தொந்தரவு கொடுக்க வேண்டியவங்க உங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தாலும் அவங்கள போய் தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்தானம். ஜாபுக்கு இதுதான் சரியான நேரம், பிஸ்னஸ்க்கு இதுதான் சரியான நேரம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நவம்பர் தான் கரெக்டான மந்த்து. செய்ய நினைக்கிற விஷயத்தை செய்ய வைக்கும். பிளான் இருக்குது, அந்த பிளானை செயல்படுத்துறதுக்கு சரியான நேரம், சரியான மாதம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த ஃப்யூச்சரை வந்து நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட், இதுதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணி இறங்கிறதுக்கு சரியான மந்த். ரிலேஷன்ஷிப், கல்யாண விஷயம் முயற்சி எடுத்துடலாம், திடீர்னு பிளான் பண்ணலாம், திடீர்னு பண்ணலாம். குழந்தை விஷயம், குழந்தை முயற்சி, குழந்தை பிறக்கிற நேரம் எல்லாமே நல்லா இருக்குது. சுபம் சுபம் சுபம். நான் 3 முறை சொல்கிறேன். கன்னி ராசி கண்டிப்பாக ஒரு குட் நியூஸாவது நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுவீங்க. நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் நீங்கள் போடுங்க, ஒரு குட் நியூஸாவது சொல்வீங்க. எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் இந்த டிரான்சிஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மினிமம் வச்சுப்போமே, ரொம்ப மினிமமாக நீங்கள் எழுதுங்க. மினிமம் இது நடந்தால் நான் பெரிய விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று எழுதுங்க. மேக்ஸிமம் இது நடந்தால் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்னு ஒன்று எழுதுங்க. 10 விஷயத்தை எழுதுங்க. 10 ஆசை இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை இருக்குது. 10 விஷயம் எழுதுங்க. பணம் எழுதுங்க, வெஹிக்கிள் பற்றி எழுதுங்க, வீடு பற்றி எழுதுங்க, ஜுவல் பற்றி எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்ச பொருள் பற்றி எழுதுங்க, உங்களுக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. 10 விஷயம் எழுதுங்க. நான் சொல்கிற ஒரு விஷயமா நடந்தது இல்லையான்னு கன்னி ராசி. படிப்பு, அப்புறம் வந்து பெண்கள், இல்லத்தரசிகள், ரொம்ப ஒரு மனசு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை வந்து உண்டாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது ஒன்று தரும். இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான ஒரு ஈடுபாடான ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி இருக்குது. அந்த நேரம் அப்படி வந்தால் அந்த மாதிரி செய்யும். தைரியம் வரும், ஒரு முதலீடு நல்லபடியாக செய்ய வைக்கும், நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். இந்த முறை தான் நவம்பர் 2025 நல்ல கான்டாக்ட் கிடைக்கும், சூப்பர் கான்டாக்ட். லைஃப்பில் அது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. எல்லாருக்கும் நீங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சந்திக்கிற எல்லாராலையும் நன்மை நடக்குமான்னு தெரியாது. சில தீர்க்கதரிசிகளில் நம்மளால் உணர முடியாது. அவங்க எப்பயாவது ஏதாவது சொல்லுவாங்க, நாம் அதை விட்டுடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம், அப்பயே சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி வந்து உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள், வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். இந்த முறை இந்த நவம்பர் மாதம் 2025 உங்களுக்கு அந்த மாதிரி யாரோ ஒரு நபரை சந்திப்பீங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு வந்து சில வளர்ச்சிகள் வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறேன், அதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிலருக்கு அறிவு, நல்ல எண்ணம், நல்ல எண்ணம்ங்கிறது வந்து ஒரு தூய்மையான எண்ணம், பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நல்ல எண்ணம், நல்ல அறிவு, நல்ல திறமை, அதே மாதிரி அதிர்ஷ்டம். அவங்க பிறக்கும் போதே அவங்க சக்கராஸ்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அதிர்ஷ்டம், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோடு இருக்கிற ஆள் லைஃப்பில் ரொம்ப கம்மி தான். 100 பேரை சந்திச்சிங்கன்னா 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நபருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் எப்போவுமே வந்து நல்லபடியாக ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து இருக்கணும். ஏன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும். அவங்க மூலிமா உங்களுக்கு நல்ல ஆலோசனை மட்டுமே கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மட்டுமே வரும். அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் மட்டுமே வரும். அந்த மாதிரி நபர் கிடைச்சாங்கன்னா கெட்டியாக பிடிச்சி வச்சுங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நல்ல நண்பர்களை, நம்ம நல்ல உறவுகளை, நமக்கு நல்ல வழிகாட்டிகளை பணம் கொடுத்தாது சேர்த்து வச்சுக்கணும். தீய நண்பர்களை, தீய வழிகாட்டிகளை, தவறான ஆட்களை பணம் கொடுத்தாவது விலகி வச்சிடணும். அந்த மாதிரி இந்த கன்னி ராசி நவம்பர் மாதம் நல்லா 1 to 30 அப்சர்வ் பண்ணுங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், டீப்பாக பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதை வந்து ஒரு எமோஷனோட, ஒரு நாலேஜோட, ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, வேணால் அந்த ஒரு மாதம் மட்டும் டெய்லி எழுதுங்க. ஏன்னா டிரான்சிஷன் அப்படி இருக்குது. என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது, எந்த டேயில் நடக்குது, அந்த டேவோட ஸ்டார் என்னெல்லாம் தரோவாக செக் பண்ணி வச்சுங்க. நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பாசிட்டிவ் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதை டக்குன்னு பிடிச்சிங்க. குட் லக், பெஸ்ட் விஷஸ். துலாம் ராசி. இப்போ நவம்பர் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டல் டிரான்சிஷனை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இந்த குரு மட்டும்தான் அந்த 10th ஹவுஸில் எக்ஸால்ட் உச்சத்துக்கு வரார். சுக்கிரன் வந்து மூல திரிகோண ஆட்சி பலத்தோட உங்கள் துலாம்லேயே உங்கள் ஹவுஸில் ஃபஸ்ட் ஹவுஸில் ஒரு வலிமையான பலமான ஒரு சுக்கிரன், 2ல் செவ்வாய், புதன். இப்போ லார்ட் ஆஃப் 7 and 9 அது ஒரு கன்ஜெக்ஷன். சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் 10ல் சுக்கிரனுக்கு 10ல் குரு, சனி 6ஆம். ஒரு நல்ல நேரம்,
ஒரு 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 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லா கோள்களுமே ஒரு நல்ல காம்பினேஷனோட வரும். நவம்பர் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த சூப்பர் காம்பினேஷன் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு அதுவே உங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அது அக்டோபர்லேயே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ரைட், இது வந்து நடக்க போகுது, நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போயிட்டுருக்கோம், அது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே வரும், ஒரு உள் உணர்வு வரும். அந்த மாதிரி ஒரு உள் உணர்வோடு இருக்கிற காலம் தான் இந்த நவம்பர் மாதம். சரி, இது நடக்குமா? இது ஏதாவது ஒரு பலன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கிறது கிடைக்குமா, நடக்குமா? ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியுது. ஏன் பாசிட்டிவாக தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து அதோடைய பார்வைகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் அந்த சுக்கிரன், நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஸ்கொயரில் 4th ஹவுஸ் அண்ட் 10th ஹவுஸில் சுபகிரகமான குருவுடைய பார்வையும் 10ல் குரு பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற விஷயம் அது வந்து ரிசல்ட்டாக கொண்டு வந்து முடியும் அப்படிங்கிறது அந்த குரு வந்து கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இதுக்கு எதிர்ப்பு, தடை இல்லை தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 6ஆம் இடத்துல உள்ள சனி அதை முறியடிக்கிறார். ஒரு பக்கம் சனி ஒரு விஷயத்தை முறியடிக்குது, ஒரு பக்கம் குரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் நம்மளை வந்து செல்ஃபாக பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுது. இப்போ எல்லாமே ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம் ஜோனுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் துலாமுக்கு நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ ஜாப், மணி, க்ரோத், சேஞ்ச் எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயம் முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அது நடக்கிற நேரம் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது. நம்ம சொல்கிறோம், அதை செய்கிறோம், அந்த பலனை அனுபவிக்கிறோம், அந்த பலனை கிட்ட நெருங்குகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த மந்தாக நமக்கு தெரியுது. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி திருமண முயற்சி, ஒரு திருமண பலன், இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க, இந்த வருஷ கடைசியில் இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த முயற்சியும் இந்த நவம்பர் மாதம் 2025 கிளியராக ரொம்ப ஃபேவரபுளாக சந்தோஷமான சூழ்நிலையில் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மந்த் இந்த நவம்பர் 2025. நினைத்ததை செய்து பார்க்க முடியும். ஒரு மனசில் வந்து ஒரு விஷயம் ஒரு ஆழமாக இருக்குது, அதை வந்து ஒரு பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கு சரியான ஒரு மாதம் நவம்பர் 2025. இல்லத்தரசிகள் பெண்கள் ஒரு மனசு சந்தோஷமாக நிறைவாக, சரியான வார்த்தை என்பது நிறைவாக. நான் ரொம்ப நாளாக அதை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் என் கணவன் மூலயமா, என் குழந்தைகள் மூலயமா, இந்த குடும்பத்தின் மூலயமா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நடந்திருக்கு, என்னை திருப்திப்படுத்தியிருக்கு, எனக்கு வந்து அந்த கனவு நினைவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதம் தான் நவம்பர் 2025. ஆரோக்கியம், துலாம் பேசிக்காகவே துலாம் வந்து ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், ஒரு விவேகம், இதெல்லாம் உள்ள ஒரு ராசி மண்டலம். இப்போ நவம்பரில் ஏதாவது நோய்களுக்கு உண்டான ஒரு வழிகள் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே தெரியல. இந்த 5th ஹவுஸில் ராகு சம்டைம்ஸ் சில பேருக்கு மட்டுமே ஒருவேளை வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் செய்யலாம். பெரிய லெவலில் அது நோய், வருத்தம், விபத்து அந்த மாதிரி ஒன்றும் இண்டிகேஷன் இல்லை இன் ஜென்ரல். துலாம் நவம்பர் மாதம் குதூகலமான ஒரு சந்தோஷமான அற்புதமான ஒரு மாதம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2025 நம்ம வந்து நவம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? விருச்சிகம் நல்ல செய்தியை நான் சொல்கிறேன். நம்பர் 1, செவ்வாய் வந்து விருச்சிகத்திலே இருக்கார். நம்பர் 2, உங்களுடைய யோக கிரகமான குரு உச்சமடைஞ்சு அந்த செவ்வாயை பார்வையிடுவார். வக்ரமடைவார், அது செகண்டரி, பட் உச்சமடைஞ்சு அந்த செவ்வாயை பார்வையிடுவார். இதுக்கு பேர் குரு மங்கள யோகம். ஸோ விருச்சிகம் அந்த ஒரு புத்துணர்ச்சி, அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஆற்றல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். குருவுடைய இந்த பார்வை உங்களுக்கு வந்து பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை ப்ளஸ் உங்களுடைய முயற்சி இதெல்லாம் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்ப கேஷுவலாக சொல்லணுன்னா விருச்சிகம் இந்த முறை கொஞ்சம் சார்ஜ் எடுக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குது, அந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஜாபை பொறுத்த வரைக்கும் என்ன கிளியராக நான் சொல்கிறேன். ஒரு 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 ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஜாப் இருக்குமா, ஜாப் போயிடுமா, ஜாப் இருக்குமா, ஜாப் போயிடுமா, மாறலாமா வேண்டாமா, எப்போ நல்ல டைம்,
எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்களுக்கு நவம்பர் 2025 ஒரு சூப்பர் மந்த்து. சேஞ்ச் யுவர் ஜாப், ஷிஃப்ட் யுவர் பிளேஸ் ஆர் ட்ரை ஃபார் அ நியூ ஒன். அப்படி எதுவாக இருந்தாலுமே அந்த ஐடியா கிளியரான ஐடியா. ஏன்னா உங்களுக்கு இந்த முறை அந்த குரு பார்வை வந்து ஃபேவரபுளாக வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, சுக்கிரன் சூரியன் ரெண்டுமே 12th ஹவுஸில். ஒரு பக்கம் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பார், ஒரு பக்கம் சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருப்பார். இது எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்னு கேட்டால், அந்த திருமண விஷயத்துக்கு முயற்சி எடுத்து அந்த பிளான் பண்ணலாம், பேச்சுவார்த்தை பண்ணலாம், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். கல்யாணம் வந்து நவம்பர் இல்லாமல் கொஞ்சம் இல்லை நவம்பர் எண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் அந்த மந்த் எண்டில் ஆஃப்டர் 24th ஒரு டிரான்சிஷன் நடக்க போகுது. அடுத்த விஷயம் என்னென்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் சில பேருக்கு கடன் இருக்குது, சில பேருக்கு நீட் இருக்குது, சில பேருக்கு லோன் வேணும், சில பேருக்கு ட்ராவல் பண்ணணும், ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டணும், ஒரு சிலருக்கு கொடுத்த காசு திருப்பி வரணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் இந்த குருவுடைய பார்வை வந்து அதை கொண்டு வரும். ஏதோ ஒரு வகையில் கையில் பணம் வேணும், ஏதோ ஒரு வகையில் செலவுக்கு பணம் வேணும், கடனுக்கு பணம் வேணும், கொடுக்கறதுக்கு பணம் வேணும், செலவழிக்க பணம் வேணும், ஒரு பொருளை வாங்க பணம் வேணும், முதலீடு செய்யறதுக்கும் பணம் வேணும். அந்த பணத்தை இந்த குரு கொடுக்கும். இது ரொம்ப ஆதரவான ஒரு விஷயம். ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் நான் சொன்ன மாதிரி இந்த நவம்பர் 2025ங்கிறது ஒரு அந்யோன்யமான ஒரு புரிதல் கொண்ட ஒரு பயணம், அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கால நேரமாக தெரியுது. அடுத்த விஷயம் என்னென்னா, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் இதில் மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு, ஸ்கார்பியன்ஸில் வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு சூப்பர் மந்த். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதில் வந்து சக்ஸஸ் ஜெயிக்கிறது. அண்ட் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் 2025 நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தை சரியாக பிளான் பண்ண முடியும். அதுக்குள்ள சரியான மந்த் இது. ஒருவேளை நவம்பர் 2025 இஃப் யூ ஆர் பிளானிங் டு ரைட் அ எக்ஸாம் ஆர் டு ஃபேஸ் எனி சேலஞ்சஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வர போதுன்னு நான் வந்து சொல்கிறேன். அடுத்த விஷயம் நம்ம வந்து இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து இல்லத்தரசிகள் பெண்கள் பர்டிகுலராக ஸ்கார்பியன்ஸில் வந்து இந்த மாதம் மனசுக்கு பிடிச்ச பொருள், சில பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம், சிலருக்கு வந்து என்னென்னா தைரியம், மனசில் உள்ள குழப்பம் நீங்கிற நேரம், துணிச்சல், ஒரு புது முயற்சி, உறவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு, இதெல்லாம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குது. சுப செலவுகள், சுப பயணங்களும், சந்தோஷமான தருணங்களும் அமையக்கூடிய யோகத்தையும் இது கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரமாக நான் பார்க்குறேன். அடுத்த விஷயம் வந்து நான் வந்து பார்க்குறது என்னென்னா, ஹெல்த், ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம். விருச்சிகத்தை நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, 4ல் வந்து இந்த ராகுவும் 5ல் வந்து அந்த சனியும் இருக்கிறதுனால இந்த 4, 5 நெஞ்செரிச்சல், இல்லைனா வயிறு, குடல், அடிவயிறு, இப்போ நெஞ்சு, வயிறு, குடல், அடிவயிறு, இது சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறோ, எரிச்சல் சம்மந்தப்பட்டதோ, இல்லைனா வயிறு பிடிப்பு, வாயு சம்மந்தப்பட்டதோ, ஏதோ ஒரு வகையில் அது கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்குது. உள்ளே இருக்கிற ஆர்கனா, இல்லை சாப்பிட்ற சாப்பாடா, இல்லை பண்ணுற எக்ஸசைஸா, என்னன்னே புரியல, சம்திங் கொஞ்சம் அது ட்ரபிள் பண்ணும். பட் ஆனால் என்னென்னா குயிக் ரெக்கவரி, என்ன நடந்தாலுமே அது விதின் டே ஆர் விதின் 3 டேஸில் அது உடனே ரெக்கவர் ஆகிடும். ஏன் ரெக்கவர் ஆகும் அப்படின்னா, மற்ற பிளான்ட்டுடைய காம்பினேஷன்ஸ் ஆர் வெரி குட், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரபிள் கொடுக்குற கிரகங்கள் ட்ரபிள் கொடுக்கும், ஆனால் 30 நாளும் கொடுக்காது. ஏதாவது ஒரு 3 நாள் ஒரு ரவுண்டில் வந்துடும், அவ்வளோதான். அடுத்தது விருச்சிகம் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓவரால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் மாதம் 2025 ஸ்கார்பியன் விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆஃப்டர் ஸோ மெனி மந்த்ஸ், ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் சரியாக போல, ரொம்ப ஆவரேஜாக போயிருந்தது. இப்போ மறுபடியும் சார்ஜ் எடுத்திருக்கார் குரு. மட்டும் அந்த செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸில் நல்ல கிளியராக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் மாதம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பிளான் படி ஒரு லைஃப் மூவ் ஆகும்ன்றதை நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. ராசிகளில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜியான ஒரு ராசி வந்து தனுசு ராசி. இப்போ வந்து குரு வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் நடந்திருக்கு. 8th ஹவுஸில் குரு உச்சம் பெற்ற குரு. ராசிநாதன் உச்சம், நல்ல ஸ்கோரு. டோட்டலாக கம்பைன் பண்ணி பார்த்துடலாம். 4ல் சனி, 3ல் ராகு, 9ல் கேது. ராகு கேது பாசிட்டிவாக வந்திருக்கு.
சனி 4th ஹவுஸில் இருந்தாலும் கூட அதை குரு பார்க்குறாரு. அர்த்தாஷ்டம சனியுடைய அந்த தடைகளை வந்து குரு உடைக்கிறாருன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் ரூலிங்கில் அவரோட ஓன் ஹவுஸில் இருக்கார். செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிறது அவ்வளோ சூப்பர் சொல்லலாம் கூட, அப்புறம் ஓன் ஹவுஸில் இருக்கிறது தான் தோஷம் இல்லை. புதன் 12th ஹவுஸில் திடீர் பயணங்கள் வரலாம். தனுசு திடீர் எதிர்பார்க்கின்ற முயற்சி செய்கிற பயணங்கள் வரலாம். திடீர்னு ஒரு இடம் போகிறீங்க, சடனாக ஒரு பிஸ்னஸ்க்காக, சடனாக ஒரு ஜாப்காக, சடனாக ஒரு கோர்ஸ்க்காக, சடனாக ஒரு காம்படிஷனுக்காக, இல்லை ஒரு விசிட்டு, ஒரு ட்ராவல், ஏதோ ஒரு சொந்த பந்தங்கள், சம் ரீசன் ஏதோ ஒரு பயணம் திடீர்னு வருது, போயிட்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபைனான்ஷியலாக பார்த்தோம்னா ஃபைனான்ஷியல் நீட்ஸ் வந்து நிறைய வந்ததுன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன? இப்போ உதாரணத்துக்கு பணம் வேணும், ஆனால் கையில் பணம் இல்லை, சேவிங்ஸில் இல்லை. ஸோ லோன் வேணுமா, லோன் கிடைக்கும். 8ல் குருனா என்ன, கடன் வாங்குற நேரம். 8 அப்படின்னா என்ன, சிரமம் இல்லை சுமைன்னு அர்த்தம். உனக்கு கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதி, இல்லைனா பேங்க்கில் போய் கடனை வாங்கிட்டு இஎம்ஐ மாதிரி பே பண்ண ஸ்டார்ட் பண்ணு. மீன்ஸ் நீ வட்டி கட்டு. அதுதான் அந்த 8ல் குரு. ஸோ 8ல் குரு வந்து இந்த லோன் வாங்குறவங்களுக்கு, லோனுக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது ஹோம் லோன் எடுத்துக்கலாம், பர்சனல் லோன் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் லோன் எடுத்துக்கலாம், எனி கமிட்மெண்ட்ஸ். ஸோ அந்த லோனுக்கு வந்து இது ஒரு சரியான டைம். அடுத்து இந்த 12th ஹவுஸில் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா, சடனாக சில பேருக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று வேறு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லை ஒன்று டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம், நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ணுறது. ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா, அந்த 12th ஹவுஸில் செவ்வாய் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையோ இல்லை மனநிலையோ இல்லை சூழ்நிலையோ கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக நடக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுது. இப்போ ரிலேஷன்ஷிப் சைடில் எடுத்து பார்த்தோம்னா, மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சைடில் பார்த்தோம்னா குரு பார்வை 2ல் இருக்குது. குடும்பத்தில் சுக நிகழ்ச்சி பண்ணலாம். சுக்கிரன் 11th ஹவுஸில் ரூலிங்கில் இருக்கார். இது என்னன்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை கல்யாணமாக பேச்சுவார்த்தை செய்து முடிக்கணும், அது ஃபேமிலியோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து நவம்பரில் பண்ணலாமான்னா டெஃபினட்டாக பண்ணலாம். நவம்பர் மாதம் அதுக்கு சாதகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்குறது, மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பதட்டப்படாமல் நீங்கள் போகணும், பதட்டப்படாமல் முயற்சி பண்ணணும். யூ கேன் டேக் சம் பெஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ். இந்த சமயத்தில் வந்து எல்லாமே டோன்ட் டேக் அ பிக் டிசிஷன் ஆர் அ வைஸ் டிசிஷன். நவ் யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் டீம். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சமயத்தில் எல்லாமே நீங்கள் ஓனாக போடுற முயற்சி, எஃபர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அடுத்த விஷயம் வந்து நான் பார்க்குறது வந்து இல்லத்தரசிகள், பெண்கள் எப்படி இருக்குது இந்த மாதம்? கோபம் திடீர்னு வரலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சடனாக ரைஸ் ஆகலாம். உங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கோஆப்ரேஷன் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது இந்த மாதம், பர்டிகுலர் நவம்பர் 2025. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கோஆப்ரேஷன், இல்லைனா வேலை பலு, அதிக அலைச்சல், சின்ன உடல் தொந்தரவுகள், ஒரு மாதிரி ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்தது, சடனாக என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதம் மூட் அவுட்டாக இருக்குன்ற மாதிரி தோணலாம். எல்லாம் ரொம்ப நாள் இருக்காது, மேபி a வீக், 3 to 7 days, அவ்வளோதான். அதுக்கு மேலே மாறிடும். ரொம்ப மோசமாக இல்லை, பட் ரொம்ப சூப்பராக இல்லை. நார்மல் லைஃப் அப்படியே இல்லை போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் சீனியர்ஸ் அண்ட் டோட்டல் தனுஷ் எப்படி போகுது, எப்படி அந்த பயணம் இருக்குது? நவம்பர் மந்தில் என்னென்னா, நம்ம வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப், ஒரு பிஸ்னஸ், ஒரு லைஃப் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு. அதில் வந்து சடனாக சம் சேஞ்சஸ் வருது. அது எல்லாமே நெகட்டிவ் இல்லை, ஆனால் அது எல்லாமே 100% பாசிட்டிவும் இல்லை. சம் சேஞ்சஸ் வருது. அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் வந்து மனதார முதல்ல அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். சப்போஸ் ஒரு கமிட்மெண்ட் ரைஸ் ஆகுது, ஆனால் அது வந்து நல்ல விஷயமாகவும் கமிட்மெண்ட் வருது. உதாரணத்துக்கு லோன் வாங்கணும், ஆனால் நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்காக லோன் வாங்கணும், அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம், ஆனால் அது லோன் வாங்க போகிறோம், அந்த வெஹிக்கிளுக்காக லோன் வாங்குகிறோம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். எஜுகேஷன் லோன் வாங்க போகிறோம், எஜுகேஷனுக்காக தான் லோன் வாங்குகிறோம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தனுசு நிர்பந்தம், ஒரு கம்பல்ஷன். நமக்கு பணம் வேணும், நமக்கு கடன் வேணும், நமக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், அதுக்கு ஏதோ ஒரு மணி வேணும், ஸோ யார்கிட்ட பாரோ பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், ஹெல்ப் கேட்கணும், ஒரு கம்பல்ஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். அது வந்து அதே மாதிரி ஜாபில் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் லோடு அதிகமாகும், திடீர்னு ஒர்க் லோடு அதிகமாகும். ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மேலே வந்து விழும். அதிகமான பொறுப்பு, அதிகமான பயணம், கொஞ்சம் அலைச்சல், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் என்ன, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மந்த், இந்த நவம்பர் 2025 பொறுத்த வரைக்கும், தனுஷை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பலமும் கூடயே வருது. டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்து.
ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒவ்வொரு அலைச்சல்னால கொஞ்சம் அந்த ரெகுலர் ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் தனுசு 2025 நவம்பர் சேலஞ்சஸ் அஹெட், பட் யூ வில் ஓவர் கம் அண்ட் யூ வில் கம்ஃபர்டபிளி அந்த அந்த பிளான் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து பண்ண முடியும்னு நான் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு டைம் தான் தனுசு 2025. வாழ்த்துக்கள். மகர ராசி. மகர ராசி 2025 நவம்பர் மாதம். ஸோ மகரம் வந்து ஆஃப்டர் சம் மந்த்ஸ்னு வச்சுப்போமே. ஏன்னா இந்த 7 சனி முடிஞ்சு கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வந்தது. பட் நடுவில் கொஞ்சம் இந்த ராகுக்கு இதோட நிறைய பேர் சிக்கி சின்னாபின்னமாகி செதறி போய் வந்திருக்காங்க. இந்த மந்த்து சூப்பராக இருக்குது. நவம்பர் 2025 ரொம்ப அருமையாக இருக்குது. சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடும். அந்த மகரத்தை நேராக அந்த குருவுடைய பார்வை வந்து ஒரு ஃபோர்ஸோடு விழும். அந்த மகரத்துக்கு வந்து செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல நல்ல பொசிஷன் எடுக்கும். அது கூட புதனும் இருக்கும். ராஜயோகமாக மாறிடும். லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் வந்து மகரத்துக்கு 9 வந்து புதன் வந்து 9,000 லார்டு, செவ்வாய் வந்து 4,000. 9-4 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். 10ல் சுக்கிரன் வந்து பலமாக இருப்பார். அதில் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நீச்சம் அடைஞ்சு வீக்காக இருப்பார். ஒரு சூப்பர் காம்பினேஷன் பிளானட்டரி பொசிஷன் எக்ஸப்ட் ராகுகேது. ராகுகேது 2 and 8 இருக்குது. சரி, அதோட மைனஸ் கடைசியாக பார்க்கலாம். பட் இதோடைய காம்பினேஷனோட ப்ளஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. மகரத்துக்கு ஜாப், மணி, பிஸ்னஸ், ப்ரொமோஷன், க்ரோத், ஸ்டேட்டஸ், ரிலேஷன்ஷிப், லவ், மேரேஜ், சைல்டு, வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி, ட்ராவல், எஜுகேஷன், எக்ஸாம்ஸ், சக்ஸஸ் இத்தனையும் கொடுக்கும். மகரம் நவம்பர் மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த டோட்டல் 2025லேயே சனி பேச்சு மாறும் போது கூட நான் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லலை. இந்த முறை டோட்டல் காம்பினேஷன் இஸ் வெரி குட். இந்த டோட்டல் காம்பினேஷன்னா ஒரு பிளானட்டோடைய காம்பினேஷனில் இன்னொரு பிளானட் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்குன்னா மகரம்லேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும். மகரம்லேருந்து சுக்கிரன் வந்து 10th ஹவுஸில் வந்ததுன்னா அந்த சுக்கிரன்லேருந்து 10th ஹவுஸில் குரு இருக்கும். அந்த சுக்கிரன்லேருந்து 6th ஹவுஸில் சனி இருக்கும். அந்த சுக்கிரன்லேருந்து 2nd ஹவுஸில் செவ்வாயும் புதனும் வந்திருக்கும். இதுதான் டோட்டல் காம்பினேஷன் சொல்கிறேன். ராகுக்கேது நம்ம விட்டுடுவோம். அது தடை பண்ணுறதை பண்ண தான் செய்யும். ஒன்றும் பண்ண முடியாது. ராகு அந்த பக்கம் 2nd ஹவுஸில், கேது இந்த பக்கம் 8th ஹவுஸில். கேது வந்து மறைமுகமான பொறாமையுடைய மக்கள் வந்து உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. நீ நல்லா மறுபடியும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. ராகு 2nd ஹவுஸில் நீங்கள் ஏதாவது ஓவராக சொல்லி நான் இதை செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி நான் அப்படி, அதெல்லாம் பில்டப் பண்ணக்கூடாது. மகரம்னாலே எப்பவுமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப சைலண்ட்டாக போயிடுறது நல்லது. அதுதான் எப்பவுமே சக்ஸஸ் கொடுக்கும். இந்த முறை ராகு 2ல் இருக்கிறதுனால உங்களை பற்றி யாராவது விளம்பரம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா அது தேவையில்லாத வேலை. ஸோ மகரம் சைலண்ட்டாக இருப்பீங்க, ஆனால் சாதிக்கிற மாதிரி ஒரு மந்தாக இருக்குது. ஸோ நவம்பர் 2025 ஒரு சூப்பர் மந்தாக எனக்கு தெரியுது. உங்களுக்கு வந்து நினச்ச விஷயங்கள் வந்து சக்ஸஸையும் கொண்டு வந்துடுன்றதை நான் பார்க்குறேன். மகரம் வந்து ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் வந்து சூப்பராக கொண்டு போயிடும். நினச்ச மாதிரி ஒரு மாற்றம் ரொம்ப நாளாக காத்திருந்து ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், அது இது எல்லாத்துக்கும் இந்த முறை ஒரு சரியான மாதமாக நான் பார்க்குறேன். மகரம் டெஃபினட்டாக நீங்கள் வந்து 2025 நவம்பரில் எந்த மூவ் பண்ணாலும் அந்த மூவ் வந்து ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்துடும்ன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி எஜுகேஷன் மாணவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் பர்டிகுலர் அந்த மந்த் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பயங்கரமாக எடுக்கிறீங்க, அதை சக்ஸஸ் கொடுத்துரும். மேரேஜ் பிளான் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இப்போ தான் வந்து காதல் மலரும். சில பேருக்கு கவிதையாக வரும். சில பேர் கற்பனை உலகத்தில் வந்து அப்படியே பிளான்லாம் போட்டு நம்ம இங்கெல்லாம் போகலாம், அங்கே தான் போகலான்ற பிளான் கொண்டு போகும். பார்ட்னர்ஸ்க்கு கிஃப்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அன்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதமாக தெரியுது. கணவன் மனைவி, நட்பு, அன்பு, உறவு எல்லாத்துக்கும் மகரம் 2025 நவம்பர் ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண வைக்கும். மனசு வந்து ரொம்ப ரொம்ப நெருங்கி இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ரொம்ப ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு நல்ல உணர்வோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கறது என்னென்னா, பெண்கள் இல்லத்தரசிகள் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நவம்பர்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மறுபிறவி மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புதிய முகம், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய திருப்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த 2025 நவம்பர் மாதம் அடி எடுத்து வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு மாதிரி ஒரு சார்ஜ் ஆகுது. உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு எனர்ஜி வரும். அது
இந்த பிளானட்டரி காம்பினேஷன்லாம் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல தேவை, அதுவே ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி எங்கேருந்தோ வரும் நமக்கு. இப்போ தெரியும் இது நடக்க போகுது, நமக்கு ஏதோ சேஞ்ச் ஆகுது, நமக்கு ஏதோ நம்ம திங்க் பண்ணுறதுலாம் நமக்கு வரப்போகுது போல், நம்ம ஆசைப்பட்டதான் நடக்க போகுது போலன்னு தோணும். ஸோ ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்கறது தனியாக, சில பெண்கள்லாம் வந்து ஜாப் அண்ட் ஃபேமிலி டுகெதர், வேலையும் பார்த்து வீட்டையும் பார்த்து கணவனையும் பார்த்து குழந்தையும் பார்த்து எல்லாரையும் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து ஒரு மாற்றங்களை கொடுக்குது. வீடு மாத்திரமா மாற்ற முடியும். ஆக்சுவலாக இதெல்லாம் அந்த மாதிரி டைமில் பண்ணிக்கிறது நல்லது. அது ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ வென்எவர் யூ ட்ரை ஃபார் சம்திங், அது ஒரு நல்ல நேரத்தில் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டை வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு நேரமாக எனக்கு தெரியுது, ஒரு சக்ஸஸ் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக மகரம் அந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும். அடுத்தது வந்து ஆரோக்கியம். மகரம் ஏதாவது நோய்கள் வருமா, ஏதாவது நோய் தாக்கம் வருத்தம் பெரிய லெவலில் ஒன்றும் தெரியல. அக்செப்ட் ராகு அண்ட் கேது. இந்த ராகு அண்ட் கேது வந்து மகரத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு இந்த கால் முட்டி வலி, காலை போய் இடிச்சிக்கிறது, சைக்கிளிங் பண்ணும்போது, டூ வீலர் ஓட்டும் போது, எங்கேயாவது படிக்கட்டு ஏறும்போது காலை போய், இல்லை சில பேர் டோரில் கட்டில் எங்கேயாவது இடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த ராகு வந்து மகரத்துக்கு க்ளோஸாக இருக்குது. சடனாக எங்கேயாவது ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி டைம்லாம் அந்த நீ காட்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு டூ வீலர்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் சீரியஸ் ஹெல்த் இஷ்யூவான கேது வந்து இந்த சிம்மமில் இருக்கிறதுனால ஒரு ரெகுலர் செக்கப், ஏஜை பேஸ் பண்ணி ரெகுலர் செக்கப் இருந்தால் பெட்டர் ஹெல்த்துக்கு. ஏன்னா அந்த 8ல் கேது என்ன பண்ணால் சடனாக எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜ் கொண்டு வர்றது. அதனால் ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. வேறு ஒன்று மற்றபடி நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா, டோட்டலாக மகரம் அண்ட் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் 7 சனி இல்லை, நிம்மதியான மனநிலை, நிம்மதியான சூழ்நிலை, ஒரு மனம் உடல் உற்சாகம், ஒரு நல்ல மனநிலை, நல்ல முயற்சி, இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி டைம் தான் தெரியுது. மகரம் 2025 நவம்பரில் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை சுற்றி உலா வரும். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போகலனாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கையை மாற்ற முயற்சியை போடுவீங்க. உங்கள் பக்கம் கொஞ்சம் கடவுளுடைய கருணை பார்வை வந்து விழும். அந்த மாதிரி ஒரு மாதம் 2025 நவம்பர் மாதம். வாழ்த்துக்கள். கும்பம் ராசி. கும்பம் இனிமேல் இல்லை துன்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன, இந்த டோட்டல் டிரான்சிஷன் வந்து ஓரளவுக்கு இந்த நவம்பர் 2025 வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்திருக்கு. நான் வந்து முதல்ல ஹைலைட் பண்ணுற சில விஷயத்த. சனி வந்து இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ கும்பம் தான் சனியுடைய ஒரு ராசி. சனி வக்ர நிவர்த்தி அடையாரு சொன்னால் அவர் ஒரு நார்மல் மோடுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு வராருன்னு சொன்னோம்னா உங்களை கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் வச்சுப்பார். ஸோ பதட்டம் இல்லாமல் முதல்ல நீங்கள் இருந்தீங்கன்னா மைண்டு காமாக இருக்கும், ஒரு டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கும். ஒரு ஜாப் பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, ஃபேமிலி பற்றி ஒரு டென்ஷன் இருக்குது, குழந்தைங்களை பற்றி இருக்குது, பேரண்ட்ஸ் பற்றி இருக்குது, ட்ராவல் பண்ணலாமா வேணாமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த பதட்டமான மனநிலையை முதல்ல காமாக கொண்டு வந்துடும். அது முதல் நல்ல விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ஆர் ட்ரையாங்கிளில் பொசிஷனில் எடுப்பார். எப்படி எடுப்பார்னு நான் சொல்கிறேன். துலாமில் வந்து சுக்கிரன் வந்து மூலத்திரிகோணத்துக்கு வருவார். மூலத்திரிகோணம்னா கிட்டத்தட்ட 85% 90% ஸ்ட்ரென்த் அவருக்கு. அப்போ அப்படி ஒரு பலமான ஒரு சுக்கிரனாக வருவார். அப்படி வரும்போது அது கும்பத்துக்கு எத்தனாவது வீடாக தொடர்புடையதுன்னு பார்த்தா 9th ஹவுஸில் வந்துடும். ஸோ 9ல் குருனா இது 9ல் சுக்கிரன் வச்சுங்க. இப்போ கும்பம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனி முதல்ல உங்களை நார்மல் மோடு கொண்டு வர்றார். ஸோ உங்கள் மூடு சேஞ்ச் ஆகுது, ஒரு பாசிட்டிவிட்டி வருது. சுக்கிரன் 9th ஹவுஸில் அந்த லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஃபேவர் அப்படின்னு சொல்ல இடத்துல சுக்கிரன் வரதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி ஒருத்தரை போய் பார்த்து, ஒருத்தரை மீட் பண்ணி, ஒருத்தரை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணி, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ ஏதோ ஒன்று கடுமையாக முயற்சி பண்ணீங்க. ஆனால் பலன் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொடுக்காம போராடி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, இதுதான் ஃபார்ச்சூன் டைம். நம்ம வந்து ஒரு முயற்சியே செய்யலை, ஆல்ரெடி நிறைய எஃபர்ட்டை போட்டு ஓஞ்சி டயர்டாகிட்டோம். இப்போ தானாக யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, நீ அப்போ பண்ணலை, நான் இப்போ பலன் தரேன், நீ அப்போ என்னை வந்து அப்ரோச் பண்ண, நான் இப்போ வந்து உன்னை தேடி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ச்சூன் டைம் அப்படிங்கிறது இந்த நேரம் வருது. அது சுக்கிரன் மட்டுமே தரும். ஒளி, இது வந்து ஒரு லைட் பிளானட், அதாவது
வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வழி காட்டணும். வழி காட்டுறவங்க தான் ஒளி ஏற்றுறவங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பாதையை தெரியாதவங்களுக்கு காட்டும்போது அது ஒரு வழி. அதுதான் வாழ்க்கையில் ஏற்றப்படக்கூடிய ஒளி. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேண்டில் இருக்குது. நம்ம வந்து கடவுள் ஏதோ ஒரு சக்தியில் நமக்கு ஒரு நெருப்பு கொடுத்துருக்காரு. அது ஒரு ஒளியாக எரியுது. நமக்கு வழி தெரியுது. நாம் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு வழி தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த முறை யாரோ வராங்க. someone will come and show the path. அந்த வழி தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு குழம்பிய மனதோட, ஒரு குழம்பிய நிலையில், ஒரு குழப்பமான மனநிலையில், ஒரு மாதிரி தயக்கத்தோட, ஒரு மாதிரி ஒரு வருத்தத்தோட, பெயின்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் இந்த சுக்கிரன் மட்டுமே அவ்வளோ பெரிய பலத்தை காட்டுவார். வலிமையான கிரகம். அடுத்த மேட்டருக்கு வந்துருக்கு. புதன் இந்த பக்கம் செவ்வாய் கன்ஜெக்ஷன். உங்களுக்கு நல்லா தெரியும், கும்பத்துக்கு வந்து செவ்வாய் தான் லார்ட் ஆஃப் 10, புதன் வந்து லார்ட் ஆஃப் 5 and 10 காம்பினேஷன். 5 and 10 காம்பினேஷன் 5-10. இப்போ 5-10 எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ங்கிறது வந்து ட்ரியாங்கிளில் வந்துடும், 10ங்கிறது ஸ்கொயரில் வந்துடும். இந்த 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 ட்ரியாங்கிள் அண்ட் ஸ்கொயர் காம்பினேஷன் வந்து இந்த 5 and 10 வந்து சூப்பர் காம்பினேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்பவுமே சொல்லுவோம், இந்த ட்ரியாங்கிளில் வந்து சுபகிரகங்களும் ஸ்கொயரில் வந்து ஒரு அசுபகிரகமாக காம்பினேஷன் தான் சூப்பராக. அந்த ஒரு காம்பினேஷன் அந்த கும்பத்துக்கு இந்த முறை வருது. செவ்வாய் வந்து உங்களுக்கு 10 கூடியனாகவும், புதன் வந்து உங்களுக்கு 5 கூடியனாகவும், திரிகோணாதிபதியாக சுபராகவும், கேந்திராதிபதியாக செவ்வாய் அசுபராகவும் வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி 10ல் வராங்க. இதுதான் ராஜயோகம். ஸோ ராஜயோகம் அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவேஷன் வருதா. இப்போ இன்னொரு காம்பினேஷன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உங்களுக்கு யோகக்காரகன்னு சொன்னால் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன், 2 பேர் தான் மெயின் யோகக்காரன் கும்பத்துக்கு. அப்படிப்பட்ட யோகக்காரனில் இந்த சுக்கிரன் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஸ்கொயரில் குரு வருவார். இந்த புதன் எங்கே இருக்கோ அதுலேருந்து ட்ரியாங்கிளில் குரு வருவார். இதுதான் இன்னொரு ஒரு யோகம். இப்போ பாருங்கள் உங்கள் சார்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, இந்த செவ்வாய் மேலேயும் புதன் மேலேயும் 10ல் இருக்கிறக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வை விழுந்துடும். இந்த சுக்கிரனுக்கு ஸ்கொயரில் வந்து குரு வந்து கனெக்ட் பண்ணிக்கும். இப்போ இந்த யோகத்தோடு இந்த கும்பம் இந்த நவம்பர் 2025 ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நான் சொன்னது கரெக்டாக வருமா? உங்கள் வீட்டு கதவை, உங்கள் வாழ்க்கையின் கதவை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள வழியை ஒருத்தர் காட்ட போகிறார். ஆண், பெண், வயது என்னெல்லாம் தெரியாது. ஆனால் லைஃப்பில் ஒரு வழி ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு வருது. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து காத்திருக்கலாம், வெயிட் பண்ணலாம். நவம்பர் மாதம் அந்த ஒரு டிரான்சிஷன் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்கள் ஹாரோஸ்கோப்பும் பர்த் சார்ட்டும் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நல்ல ஒரு வழியை தெரியும். ஹோப்ஃபுல்லி நல்லா நடக்கும் நான் நம்புகிறேன். நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணிங்க. திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கும்பம் ஒரு மாதிரி நெருக்கடியான டைம் தான். ராகுக்கு இது 1 and 7ல் இருக்குது. இருந்தாலுமே எல்லா பிளானட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், மேரேஜாக பண்ணலாம். லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, யாருமே ஒத்துக்கல. நெருக்கடியான நேரம், கும்பராசி 7 சனி படுத்தி எடுக்குது. ரொம்ப போராடுறோம். பட் ஆனால் கல்யாணம் பண்ண ஏஜ் போயிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சான்ஸ் எடுக்கலாம். இந்த குருவுடைய பார்வை 2nd ஹவுஸில் ஃபேமிலி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9th ஹவுஸில் பொசிஷனில் இருக்குது. ஸோ கல்யாணத்தை பண்ணலாம். கௌரவமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மேரேஜ் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, மாணவர்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக நவம்பர் 2025ல் நினச்ச விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் மந்தமாக, ஸ்லோவாக, ஒரு டெடிக்கேஷனே இல்லாமல், ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல், ஒரு ஃபோக்கஸே இல்லாமல், ஒரு மாதிரி டல்லாக இருந்ததுன்னா இப்போ வந்து சார்ஜ் ஆகும், எனர்ஜி வரும். எனக்கு வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும், வழியே இல்லை. ஸோ நோதர் கோ, நான் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லை, ஐ எம் ஃபோர்ஸ்ட் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து செய்ய வைக்கும். அந்த மாதிரி ஒரு மாணவர்களுக்கு பலன் கொடுக்கும். இல்லத்தரசி பெண்கள், ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கும்பம் இன்னும் கூட கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. பட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங். இது நடந்துருமா, இது இப்போ கிடைச்சிருமா, இது இப்போ முடிஞ்சிருமா, இது இப்போ த்ரூ ஆகிடுமா, இது ஓகே ஆகிடுமா, இது எனக்கு ஒத்துப்பாங்களா, இது கொடுத்துருவாங்களா, சப்போர்ட் பண்ணுவாங்களா, இந்த கார் வாங்க முடியுமா, இந்த வீடு வாங்க முடியுமா, இந்த ஜுவல் வாங்க முடியுமா, ஃபேமிலி இப்படி சரியாயிடுமா, ஃபேமிலியோட நீட்ஸ் இப்படி பூர்த்தி ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து இந்த நவம்பரில் உங்களுக்கு வந்து ஆஹா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கே, பூர்த்தி ஆகிடுச்சே, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது. அதுவும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நான் பார்க்குறேன். அந்த ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து தெரியும்.
அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது என்னென்னா ஹெல்த். ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனைகள், நம்ம சும்மா இருந்தால் கூட நம்ம உடம்பு சும்மா இருக்காது போலியன்ற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் ஸ்டில் ஒன்று தான் சொல்வேன். 7 சனி முடியல. அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை வந்து எச்சரிக்கையாக கவனமாக ஒரு பாதுகாப்பாக உங்கள் உணவு பழக்க முறை, உங்கள் உடற்பயிற்சி பழக்க முறை, நீங்கள் பயணம் பண்ணும்போது ஒரு அமைதியான சூழ்நிலையில் பாதுகாப்பான ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணுறீங்க, பாதுகாப்பாக சீட் பெல்ட் போடுறீங்க, கார், டூ வீலர், ரோட்டில் நீங்கள் நடந்தாலும் சரி, சைக்கிளிங் பண்ணாலும் சரி, ஒரு பாதுகாப்பு எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் உணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கும்பம் 2025 நவம்பரில் பெரிய லெவலில் நோய்கள் இல்லை. ஆனாலும் 7 சனி ஏதாவது ஒன்று சின்னதாக படுத்தோம், ஒரு நாளாவது கொஞ்சம் டயர்ட் ஆக்கிடும். அதனால் அதை பற்றி கவலை இல்லை. ஒரு நாள் 2 நாள் ஓகே, எல்லாருக்கும் நார்மலாக தான் மேனேஜபிள். அந்த மாதிரி இருக்குது. ஓவரால் கும்பம் நவம்பர் மாதம் வெயிட் ஃபார் த மந்த். நான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று உங்களை தேடி கதவை தட்டப்போது தயாராக இருங்க. அந்த நல்ல விஷயத்துக்காக காத்திருங்க. வாழ்த்துக்கள். மீன ராசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதான் கடைசி ராசி. ராசிகளில் கடைசி, பட் வாழ்க்கையில் இது வந்து நிறைய விஷயத்தில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நவம்பர் மாதத்தை வந்து க்ளீனாக செக் பண்ணி பார்த்துட்டேன். கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் புரியுது. மீனம் வந்து ஒரு ஜென்மசனி நடக்கிற, இந்த 7 சனி நடக்கிற நேரமாக இருந்து பல பேர் புலம்பி தள்ளிட்டாங்க. கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துருக்கேன், ப்ளஸ் பர்சனலாகவும் சொல்கிறேன். புலம்புன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. ஒரு சில பாசிட்டிவாக பேசுகிறாங்க, பாசிட்டிவாக பார்த்துக்கலாம் லைஃப் என்ன இருக்குது, எல்லாமே சகஜம் தானே சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பெயின் இருக்கிறத சொல்கிறாங்க. நிறைய பேர் புலம்பல். மெயினாக வந்து ஜாப் இருக்குமா போயிடுமா, பணம் இருக்காதா, வேலை இருக்காதா, இந்த பக்கம் வந்து ஃபைனான்ஷியலாக ஏதாவது பேர்டன் ஆகிடுமா, கடன் ஆகிடுமா, நிறைய லாஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸில் போட்டேன், அதை போட்டேன், காசு போயிடுச்சு, ஃப்ரெண்டு நம்பி கொடுத்தேன், திருப்பி வரல. இந்த மாதிரி ஏமாட்டம். அது அந்த சனி வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜென்ம சனியில் உட்காந்து வந்து மூளையை வந்து அப்படியே கிறுக்கு பிடிக்க வைக்கும். ஒரு மாதிரி கிறுக்கு அடி ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி கிறுக்கு. நமக்கு என்ன நடக்குது நமக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா நானா இதை பண்ணேன், ஐயோ எனக்குள்ளே இப்படிலாம் எண்ணம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதெல்லாம் சகஜம். நான் தான் சொல்லுவேன், இந்த சனி வந்து ஜென்ம சனியாக வரும்போது நிறைய பேர் ரெமெடி ஏதாவது சொல்லுங்கள், கிவ் மீ சம் ரெமெடின்னு. நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அந்த வாட் இஸ் ஜென்ம சனி அப்படின்னா, தலைக்கு மேலே சனி உட்காந்து அந்த தலையை வந்து மூளையை வந்து போட்டு ஏதாவது பண்ணுறது. அப்போ அந்த தலையை வந்து நான் என்னோடது, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்களை முதல்ல கைவிட்டுடணும். ஸோ எண்ணங்களை கைவிட்டால் நீங்கள் நியூட்ரலுக்கு வந்துடுவீங்க. நியூட்ரலாக ஜீரோக்கு வந்துடுவீங்க. எம்டினஸ். இந்த ஜீரோக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த சுப்ரீம் காட் கிட்ட போய் உங்களை சரண்டர் பண்ணலாம். சுப்ரீம் காட் நீங்கள் யாரை வேணால் நம்பலாம், யாரை வேணால் நினைக்கலாம், யாரை வேணால் நம்பலாம். தெர் இஸ் அ சுப்ரீம் பவர், தெர் இஸ் அ சூப்பர் பவர். அந்த ஒரு சுப்ரீம் பவர், அந்த ஒரு எல்லாம் உள்ள இறைவன், அந்த கடவுள், அந்த ஞானத்தோட, அந்த பக்தியோட, ஒரு ஸ்ரத்தையோட, ஒரு மனமுருகி உணர்வோட உங்களுக்கு எந்த தெய்வத்தை உணர முடியுது நீங்கள் முதல்ல உணர கற்றுக்குங்க. அப்போ நீங்கள் அதை உணரணும். அது உணரும் போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தொடும். அது ஒரு உணர்வு வரும், டச் பண்ணிக்கும், கனெக்ட் பண்ணிக்கும், அப்படி ஒரு பேர் பண்ணிக்கும். அது அந்த நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவன் இருக்குது. நம்ம வந்து மனுஷனாக இருக்கோம், நம்ம வந்து மனிதனாக இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் அந்த ஒரு இறை சக்தி. அது ஒரு பரம்பொருள். அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை செய்யும் போது என்னன்னா, நீங்கள் ஒரு எம்டினஸ்க்கு வரீங்க, ஜீரோ ஆகிறீங்க, நியூட்ரலைஸ் ஆகிறீங்க, அந்த ஒரு சுப்ரீம் பவரோட தொடர்பாயிட்டீங்கன்னா உங்களை அது வழி நடத்தும். அப்போ ஏன்னா அந்த சனியால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அது கொடுக்குற கிறுக்கு புத்தியை கொடுக்கும். பட் நீங்கள் அந்த சுப்ரீமோட அந்த பவரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து அது வழி நடத்த ஆரம்பிக்கும். நடக்கிற நன்மை தீமைகளை கைட் பண்ணி கொண்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்களா? அடுத்த விஷயம், இந்த நவம்பர் மாதம் ஏன் இதெல்லாம், இந்த கதையை இந்த மாதம் இந்த மீனத்துக்கு சொல்கிறேன்னு நான் இப்போ டீட்டெயிலாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. குரு வந்து 5th ஹவுஸில் அது வந்து எக்ஸால்டடு. சந்திரன் வந்து மீனத்தில் இருந்தால் தான் சந்திரனுடைய, அதாவது மீன ராசி. நீங்கள் கடக வீட்டில் குரு வராரு. இப்போ குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை, எக்ஸ்சேஞ்சிங். குருவுடைய பார்வையும் சந்திரன் மேலே போய் விழுந்துடும். குருவும் உச்சம், அவர் தான் உங்கள் ராசிநாதன். ஸோ உங்கள் ராசிநாதன் அப்படிங்கிறது வந்து யார்? குரு. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் குரு வரும்போது மற்ற பிளானட்டரி பொசிஷனில் உங்களுக்கு யோகக்காரகன் யார்? செவ்வாய் தான் யோகக்காரகன். அவர் தான் லார்ட் ஆஃப் 9. அவர் கரெக்டாக 9th ஹவுஸ்லேயே இருக்கார். இதுதான் ட்ரையாங்கிள் சீரியஸ். இது ட்ரையாங்கிள் சீரியஸ்னால் என்னென்னா, கரெக்டாக சந்திரன் 1st ஹவுஸில், குரு 5th ஹவுஸில், செவ்வாய் 9th ஹவுஸில். அப்போ 1, 5, 9 திரிகோணாதிபதிகள் அழகாக பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இதில் என்னென்னா,
இந்த குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். செவ்வாய் அதோட ஓன் ஹவுஸ்லேயே பொசிஷன் எடுத்துருக்கோம். ஆனால் அதை குரு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் மீனத்துக்கு இந்த மாதம் 2025 நவம்பர் மாதம் உங்களுக்கு கேல்குலேஷன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் சொல்கிறேன், கேட்டுங்க. ஜென்ம சனின்னு நினைப்பீங்க. அந்த ஜென்ம சனியை யார் பார்க்க போகிறா? குரு பார்வையிட போகிறாரு. அவர் பார்க்கறதுனால சனி கொடுக்குற தொந்தரவுலேருந்து நீங்கள் நிவர்த்தி அடைய முடியும். அதுக்கு தான் நான் அந்த ஒரு சுப்ரீம் அந்த ஒரு டிவைன் எனர்ஜியோடைய கனெக்ஷனை பற்றி நான் சொன்னேன். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், கேட்டுங்க. 8 அந்த 8ங்கிறது நமக்கு சிரமம், நமக்கு கஷ்டம், நமக்கு போராட்டம், என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த 8 பண்ணுது. அங்கே யார் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு 6th house லார்டு சூரியன் 8th ஹவுஸில் நீச்சம் அடைவார். உங்களுக்கு 8th house லார்டு சுக்கிரன் 8th ஹவுஸ்லேயே இருப்பார். 8th house லார்டு 8th ஹவுஸில் இருந்தால் அதுக்கு பேர் தான் விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா அது சுக்கிரன் கொடுத்தா எப்படி கொடுக்குன்னு தெரிஞ்சுங்க. சுக்கிரன் விபரீதமான ராஜயோகத்தை கொடுத்ததுன்னா சுக்கிரன் மணி லக்கு ப்ராஸ்பரிட்டி ஜுவல் எல்லாத்துக்கும் சுக்கிரன், லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ விபரீத ராஜயோகம்னா என்னன்னா விபரீதமாக போகிற பலன் ராஜயோகமாக கன்வெர்ட் ஆகுறது. அதுதான் சுக்கிரன் தருவது. அந்த வகையில் அதுவும் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். இந்த பக்கம் செவ்வாய்க்கு 9ல் குரு, அந்த பக்கம் சந்திரனுக்கு 5ல் குரு, இந்த பக்கம் புதனுக்கு 5ல் குரு. ஏன்னா புதனுக்கு கேந்திராதிபதி, சுக்கிரனுக்கு ஸ்கொயரில் குரு. எப்படி பார்த்தாலுமே இந்த காம்பினேஷன் சூப்பராக வேலை செய்யும். ஸோ ஜாப், மணி, க்ரோத், சேஞ்ச், வீடு, படிப்பு, மாணவர்களுக்கு படிப்பு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இல்லத்தரசி பெண்களுக்கு குறிப்பாக நல்ல மனநிலை. ஏதோ இந்த 7 சனி போட்டு 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 ஒரு அடி அடிச்சிட்டே இருக்கேன், எப்படா 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 நிம்மதி அப்படின்ற மாதிரி இந்த முறை மைண்ட் கிளாரிட்டி அப்படி அந்த சூழ்நிலையை உருவாக்கும். ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை, ஒரு நல்ல உடல் வலிமையை, ஒரு நல்ல பலமை, ஒரு நோயிலேருந்து நிவர்த்தி கொடுக்கறது, ஒரு உற்சாகமான ஒரு முயற்சியில் ஈடுபடுறது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் போல், நம்ம கரெக்டாக யோசிச்சிருக்கோம் அப்படின்னு தோண வைக்கும். இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துரும், பலன் கொடுத்துரும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையும் கரெக்டாக பண்ணி கொடுத்துரும். அண்டு ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா மீனம் 2025 நவம்பரில் உங்களுக்கு நினைக்கிற விஷயம் ஒன்று இருக்குது, அதில் ஏதோ ஒரு குழப்பம் தடங்கள் இருந்தது, அதுலேருந்து ஒரு நிவர்த்தி வந்திருக்கு, அதுலேருந்து ஒரு தெளிவு பிறகுது, அது ஒரு கிளியர் பாத்தை காமிக்குது, அதை நோக்கி ஒரு பயணம் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் உங்கள் வெற்றிகளை குவிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு மந்த் தான் நவம்பர் 2025. வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு கருத்து, அதாவது ஜென்ரல் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி நான் எவ்ரி மந்த்தும் அந்த ராசிக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ரொம்ப வருஷமாக கொடுக்குறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக லாஸ்ட்டு 90 டேஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கங்க. உங்கள் ராசி, லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா புக்தி, இதை தெளிவாக நீங்கள் ரீடிங் எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க. சுகர் என்ன, பிபி என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் தான் அதோடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜின்றது. உங்கள் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் மாறவே மாறாது. உங்கள் ராசி மாறப்போகிறதில்ல, உங்கள் லக்னம் மாறப்போகிறதில்ல, தசாபுக்தி மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்றது ஒரு அப்சர்வேஷன் பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நான் கொடுத்த இந்த வீடியோவோட நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப், முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல அவங்க யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும்ல, அதான் சார்ட்டு. ஹாரோஸ்கோப் சார்ட்டுங்கிறது என்ன, உங்களுடைய அந்த கர்மாவுடைய ஒரு அடையாளம். இப்போ நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. இப்போ நமக்கு ஆஃபீஸ் ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு நார்மலாக நம்ம எந்த நாட்டை சேர்ந்துருக்கோமோ அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப்ன்றது உங்களுடைய பிறப்பு, அந்த பிறப்புலேருந்து வரக்கூடிய விதி, அதுலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், என்னென்ன உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த தசா புக்தியில் மாறப்போகுது, டிரான்சிஷன் எப்படி மாறுது, அந்த ராசிக்கு எப்படி அது எமோஷனாக எடுத்துக்க போகிறோம், அந்த லக்னத்துக்கு அது விதிப்படி என்ன வேலை செய்ய போகுது, இந்த டோட்டல் காம்பினேஷன் தான் ஹாரோஸ்கோப். அந்த ஹாரோஸ்கோப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதாக நான் சொல்கிறேன். அதை இப்போ எல்லாரும் முன்னாடிலாம் புக்கு நோட்டெல்லாம் எழுதினோம். இப்போ எல்லாமே சாஃப்ட் காப்பி, அப்படியே மொபைலில் ஒரு பிடிஎஃபாக இருக்கும். எடுத்திங்கன்னா ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும், ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன யோகா இருக்குன்னு அப்பப்போ பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஹாரோஸ்கோப் சார்ட் அப்படி பார்க்க நிறைய விஷயங்கள் புரியும். நான் நிறைய ஆஸ்ட்ரோலையும் அதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அது ரிலேட்டாக அந்த வீடியோவை செக் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, என்ன லக்கு உங்களுக்கு. ரெமெடிஸ் நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரெமெடி இருக்கா இல்லையா, ஒரு ரெமெடிங்கிறது பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பாக பலிக்கும். பலிக்காமல் எதுவுமே போகாது. உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருக்குது, மாற்று கருத்து இருக்குது.
ஒரு மாற்று மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது யார் சரியான முறையில் கையில் எடுத்து அந்த முறையை கையாண்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்கும். எல்லாருக்கும் அது பலிக்குமானா அவங்கவுங்க செய்யறதை பொறுத்து. சரி, இந்த ரெமடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர மந்திர தந்திர, யந்திர மந்திர தந்திர, அதுக்கப்புறம் ஹௌஷத அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரத்தின அப்படின்னு ஒன்று இருக்குது, யக்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 விதமான பரிகாரங்கள் இருக்குது. இந்த 6 விதமான பரிகாரம் எல்லாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஈடுபாடு வேணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. பட் எளிமையாக பண்ணுறது சிலது இருக்குது. இப்போ கடவுளை வணங்குறது, ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது எளிமையான பரிகாரம். அது அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்புக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுதியை கரெக்டாக செக் பண்ணி, அந்த கரண்ட்டு டிரான்சிஷனை கரெக்டாக செக் பண்ணி, ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலை தேர்வு செஞ்சு தொடர்ந்து அந்த வணங்குதல், அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். மன அமைதி முதல்ல வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், அந்த கர்மாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும், அதுக்கு ஒரு ஐடியாவும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயமும் நடக்கும். இதுதான் ஒரு பர்டிகுலர் தசையில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலை குறைக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஒரு பரிகாரம், அந்த பிரார்த்தனைன்னு சொல்கிறோம், தந்த்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது ரத்தினம், ரத்னா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தினம்னா ஜெம்ஸ்டோன். நம்ம ஒரு வேண்டுதல் செய்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போய் இருக்கோம், தியானம் பண்ணுறோம், ஏதோ ஜபம் பண்ணுறோம், இல்லை வேண்டுதல் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு முறையில் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம உடலில், நம்ம கையில், நம்மளோட உடலில் நம்ம அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது அதோட சக்தியை நம்ம எடுத்துப்போம். ஏன் கை விரல்களில் ரத்தினங்கள் அணிகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக ஆண்களுக்கு இந்த கை விரல்களில் ரத்தினங்கள் வலது இடது அணியும் பொழுது அதிகமான அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும், கை பாதங்களில் இருக்கும். அதனால் அதை அணியும் பொழுது அந்த எனர்ஜி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு, கழுத்தை ஒட்டி பெண்டன்ட், ஆனால் அது வெளியே தெரியணும். அப்போ அந்த எனர்ஜி உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரத்தினம். மீதி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்ரா இருக்குது, அது கரெக்டாக தெரிஞ்சு உச்சரித்து ஜபிக்கணும். அப்போது யந்திரம், யந்திரம்னா யந்திரம் மாதிரி இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி. அது நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை அதை செய்ய வச்சிட்டிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் கால் யந்திரம். இப்போ நம்ம ஒரு வால் கிளாக் இருக்குது, ஒரு பேட்ரி போட்டு அதை கீ பண்ணுறோம், அது பாட்டில் ஓடிட்டுருக்கு. எப்போ பேட்ரி டவுன் ஆகுதோ மறுபடியும் பேட்ரி மாற்றுறோம், அதான் யந்திரம். இப்போ பிரமிடில் அந்த மாதிரி நிறைய யந்திரங்கள் வருது. அது நம்ம சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. அதுக்கு அடுத்தது தான் நம்ம சொல்கிறோம் ஔஷதா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் யக்னா, யக்னானா நம்ம வேள்வி மாதிரி ஒரு யாகம்னு சொல்லுவாங்க. அது யக்னான்றது யாகம். இப்போ ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவோம், சரஸ்வதி ஹோமம் பண்ணுவோம். ஹோமங்கள் நெருப்பில் நம்ம நமக்கு அந்த விருப்பமான பொருட்களை போட்டு நமக்கு தேவையான தெய்வங்களை அது நம்ம என்ன சொல்கிறது, வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜை முறை, அதுதான் யக்னா. இப்படி நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுமோ அந்த ப்ராக்டிஸில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ரெமெடியே சொல்ல மாட்டீங்க, ரெமெடியே இல்லையான்னு கேட்டால் ஜென்ரலாக சொல்ல முடியாது. இப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது பொருந்துதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. முறையாக செஞ்சீங்கன்னா பலன் வரும். வாழ்த்துக்கள்.